திருச்சிற்றம்பலம். பொறிகப்பியகருமுகன் அடிவே நீத கிடுமடியவர் முத்தியில் உழைந்தவர் தப்புதவன வினைகவிந்தோடும் மத்தபுவதியம் வைத்தூரியம் மற்றொரு துரகோமலையாரும் அத்தியரது சுற்றி ரமன்படு மொப்போணம் அதனை நமாது அத்துறாளர் அச்சுரனை அத்துணவள் மழையாய உலகம் கொடுத்த புகழியமும் கடல் பூச்சு ஆளுமிசை கழிவுதற்கு அன்பையான அறிவுக்கு வாழி திருநாவலர் ஒன்றொன்ற பதம் போச்சு மூலியொழி திருமா அதனுடன் மூத்தார் போச்சு எல்லாம் நம் இன்று இந்து நடக்கும் விநாயகர் நகர்வர சிறப்பின் காரணமாக இன்று நாம் பூவும் நீரும் என்ற தலைப்பு பேசுவதற்கு திருவரும் அடியார் அருள் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணன் அது வந்து அருள் புரிவ அளிக்கும் பாடல்களின் ஈசன் நிம்மதியாமல் அனுபவிக்கிறாரே என்று திருவள்ளுவர் அருமையாக கூறுகின்றார். பூவும் நீருக்கும் அவர்கள் சிறப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் வழிபாட்டுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது பூவும் நீர். இதை இறைவனுக்கு நாம் சாத்தியால் கண்டிப்பாக இறைவன் அருள் புரியாமல் போக மாட்டார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது. புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நீர். அது வந்து அருள் புரியாம போக மாட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா புண்ணியம் அப்படின்னாலே பூவும் நீரும். புண்ணியத்தில் மிக மிக முக்கியமான புண்ணியம்னா பூவும். இந்த பூவும் நீங்க கொடுத்தா சாமி என்னதான் சொல்றாரு அப்படிங்கிறது அந்த பாட்டில சொல்றாரு. பூவுல யாரு இருப்பா? தாமரை வாழல பிரம்மா இருப்பாரா? பிரம்மன் பிரம்மலோகத்தை கேட்டாலும் சாமி கொடுப்பாங்க. ரெண்டாவது சொல்றேன் நீர்க்குள்ள யாரு இருக்கா? விஷ்ணு இருக்காரா? அவர்களே இருக்கிறாலும் சாமி கொடுப்பாங்க. மூணாவது சொன்னாங்க அண்ணன் அதுல இருந்து அருள் புரியாது இருக்கும். அண்ணல் அங்கே சிவருவான் சுடரோகமே கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்டது இந்த பூவையும் நீரையும் வைத்து நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவர் மிக அருமையாக கூறுகிறார். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணன் அது கண்டு அருள் புரியாது. அதை பார்த்து அருள்புரியாம சிவபெருமான் செய்வாரா அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகாலை எழுந்துச்சு அந்த பூவை பறிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்க, வரட்டும் வரீங்களா? சரி. சரி, எப்ப அந்த மலர்களை பறிப்பது அப்படின்னு பார்த்தா அதிகாலை 4-6 அந்த மலர்களை நம்ம பறிச்சோம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலர்கள்ல வண்டு வந்து வைத்து அதனுடைய தேனை நீண்டும். அப்படி நீந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? திருவள்ளுவர் நாம் சாப்பிடக்கூடிய மலர் வந்து என்னதான் மாறிடும் அப்படின்னா எச்சி மலராக மாறாங்க. அப்ப அதற்கு முன்னாடி நாம் எடுத்து சாப்பிடணும். இப்படி புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது வந்து அருள்புரியாளிக்கும் எண்ணெய் பாடல் இந்த எளிமையான முறையில் திருவிழாக்கள்
பாவிகள்னு சொல்றாரு. கொண்டு போய் 20 சாதத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. ரெண்டாவது, அதை கொண்டு போகும்போது ஆர்வம் மிகுதியாக இருக்கணும். பெருங்குறை காலை மோதி சித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அரும்பொரு மலர்கள் கொண்ட அந்த ஆர்வத்தை உள்ளே வைக்கும். எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யணும். ஆர்வம் இல்லாத வழிபாடு வழிபாடாக ஆகாது. அப்படி செய்யுங்கள். பெருங்குறை காலை மோதி சித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அரும்பொரு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் வெளியினால் இரவல்லாருக்கு கடவுளில் கட்டிக் கொள்வார் கடவுள் இருக்கிறாரே என்று அப்ப சுவாமி அருமையாக சொல்லியிருந்தார். புண்ணியம் அப்படின்னாலே புண்ணியம். இந்த முதல்ல விநாயகர் பெருமானுக்கு நம்ம அவை பாட்டி வழிபாடு செய்தாங்க. ஒரு 3 பேரும் பேசிட்டாங்க. அவை பாட்டி சேரமன் பெருமானார் இந்த 3 பேரும் யார் முதலில் கையாளம் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். முதல்ல அப்பயே போன் வந்தது. அப்பயே போன் வந்தது. இப்பதான் நம்ம செல்போன் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்பயே செல்போன் வந்தது. எல்லாம் பேசிக்காங்க. சரி யாரு கையில முதல்ல போவோம் அப்படின்னு. அப்படி 2 பேரும் முதல்ல சுந்தரசாமி ஞானத்தை கவர்னாரு. பின்னாடி அது பின்னாடி கோயில சேரமன் கவர்னாரு. இவரிடம் போறதை பார்த்து அவர் பார்த்து கனமாக சொல்லி விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்வார். விநாயகர் பூஜை என்ன பூஜை? அதுவும் சிவபூஜை. முருகபெருமானுக்கு செய்தாலும் சிவபூஜை, உபயோகிக்கு செய்தாலும் சிவபூஜை. அதனாலதான் 4 வரை சக்தி, அதாவது சிவ குடும்பம் என்று வைத்தாங்க. சாமி, அம்பாள், விநாயகர் பெருமான், முருகபெருமான் 4 வரைக்கும் செய்தாலும் அது சிவபூஜை என்று அந்த அருளாளர்கள் அப்படி கிளம்புனாங்க. உடனே அம்மா கர்மான பூஜை பண்ணாங்க. வழிபாடு விநாயகர் பதவி இழந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வேற ஒண்ணுல சாமி எல்லாரும் கைகாட்சி போகாம போயிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வேகமா பூஜை முடிச்சு போலான்னு நினைக்கிறேன். நீ நிதானம் பூஜை செய்ய உன்னை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நான் உன்னைய பாடுறேன் விநாயகர். உடனே அப்ப பண்ணாங்க பாருங்க பாட்டு எல்லாருக்கும் தெரிய பாடுதான். விநாயகர் அகவல் இருக்கு. விநாயகர் அகவல் உங்களுக்கு தெரியுமா? விநாயகர் அகவல் தினசரி பாடணும். அதை பாடிட்டு நம்ம வீட்டை விட்டே வெளியே போவோம். அதை பாடிட்டு வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலையும் வெற்றிகரமா முடியும். அன்னைக்கு குழந்தை கிடையாது, வெற்றிதான் போகும். விநாயகர் அகவல் சீதகலவர் செந்தாமரைவும் பாத சிலம்பு பதவி செய்வாட பொன்னரைஞானும் பூங்குடியாரையும் அன்னமரையும் வராய்கடலும் வேலைமையும் பெரும்பாலத்தோடும் வேலமுகமும் விலங்கு செல்வதும் 5 கலமும் அங்குதவாசமும் இந்தி குறிகொண்ட நீலவேலியும் 4 வாயும் 4 உயவும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செல்லியும் இறங்கு கொண்டியும் 2 விட்டு இன்னொரு திகழவுமாகும் சொப்பனம் கடந்த புதிய மீனான அற்புதம் இந்த கற்படுத்தமும் உப்புளம் நுகரும் மூசிகவாகன ஒரு ஆட்கள் வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தது மாயாவர்களும் மயக்கமருக்கும் திரும்பி உங்கள் 5க்கும் தெளிவாய் பொருந்துவதை உணர்ந்ததின் போது குருவடிவாகி ஓலையில் என்று திருவடி வைத்து திறமீது பொருளென வாழா வகையால் மகிழ்ந்தளிக்கவும் கோலாயுதத்தால் கொடுநேர்ந்து உபத்தா உபதேசம் புரட்டியை சொல்லி தெளித்தாவினால தெளிவின்காட்டி இன்புகளையும் இனிதனக்கருவை கருவிகளுடன் கருத்து வைத்து இருமையினை அறுத்து வழிந்து தலைமுறை 4 நந்தனக்கருவி மலமுறை 3 மயக்கமளித்து 9 வாயில் உருவந்தத்தால் 5 அழைப்பது காட்டி 6வது தந்தைகளையும் பேரானந்தத்தை பேச்சு நிறுத்தி இலக்கியங்களையும் எடுத்து வைத்து கலைத்துவனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முக்கியத்தை 4 பாம்பு 4 நோக்கி குண்டலி அதற்கு கூடிய அத்தவை பின்னல் மந்திரம் வெளிப்பட வைத்து 3ஆதாரத்தின் 3 கடலை காலால் கருத்தை வைத்து அமுதங்களையும் ஆதித்த நிலையத்தையும் பூத சகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரத்தினையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தோடும் சதுர்முகத்துக்கும் எண்விதமாக எழுதினாட்டு அறுத்தோடும் புரியட்ட காலம் புறப்படை வைத்து பெரியத்தையும் பேசாப்படுத்தி கருத்தை கபால வாயில் காட்டி இருத்தி விட்டு எனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த உங்கள் இணையின் முதல்வரையிலே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து 20 ஒன்றிடம் என்ன அருள்களும் ஆனந்தத்து அழுந்தியின் பெரிய எல்லையெல்லாம் ஆனந்தம் அருளி அல்லம் கலைந்த அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கண்ணுக்கு என்ற கருவங்களை காட்டி வேளமும் நீரும் விளங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அருள் தன்னை 2 கரத்தின் நிலையில் விட்டு தத்துவ நிலையை தந்தியரை ஆண்ட வித்தக விநாயகா விளைவுகள் சரணே என்று
இந்த பாடலை பாடி முடித்தார்கள். நமது முடிஞ்சதுமே விநாயகர் பெருமான் நம்பிக்கையோடு இந்த பதியத்தை பாடியதால் விநாயகர் பெருமான் தும்பிக்கையால் அவரை எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுடைய மடியை கொண்டு போய் வைத்தார். அப்ப இந்த பாட்டை நம்பிக்கையோடு பாடினா சிவபெருமான் பக்கத்துல போயிடலாம்ல, கட்டாயம் அது எது வச்சு வழிபாடு பண்ணுங்க. பூவும் நீரும் புண்ணியம் செய்வாருக்கு பூமுண்டு நீருண்டு. ஞாபகம் பெருமான் முதல் பாடலே சொல்றாரு, எனக்கு எப்படி சிவபெருமான் அருள் செய்தார் அப்படின்னு முதல் பாடலே சொல்றாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு பூவை மதிப்போடு காடுடைய உடலை பொடி போட்டி என் உள்ளம் தவறுகள் ஏழுடைய மலரான் போனால் பண்டை பேரையும் பெருமானே உன்னை மலரால் அர்ப்பித்த காரணத்தினால் எனக்கு அருள் என்று அந்த பாட்டுல கேட்கணும். அப்ப பூவுக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன் பூவும் நீரும் சிறப்பு அப்படின்னா, பூ நேர ஏற்ற போவோம், நம்ம சாத்திர மலர் ஏற்ற போவோம், இது போறதும் அந்த மலர்கள் எல்லாம் சொல்லுவோம், உங்க திருவடிக்கு எங்களை வரவைத்த அந்த ஆன்மாவை விடக்கூடாது, அவர்களையும் இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமான் ஆவினாலே மலர் பணி மிக முக்கியமான ஒரு அது முதல் விநாயகர் பெருமான் யார் பூசித்தால் நமது அவைப்பாட்டி அவர்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்த காரணத்தினால் விநாயகர் பெருமான் சிவபெருமான் பார்த்து மடியை கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்புடையது. முன்னடியே வழிபடுவான் இணை கருத என்னடியான் என்று கூட்டுதைத்த பொன்னடியே பரவினான் சுமக்கும் நெடுங்காலம் மேயவனே என்று யார் பாடம் நான் சொல்ல முடியுமா? ரொம்ப துன்பம் தாங்க முடியலையா? என் அடியே வழிபடுவான் உணரான் என்னை தருவார் என் அடியான் வேறு என்று அடல் கூத்துரைத்தார். வாழ்க்கை பேரு அவருக்கு 16 வருஷம் தான் அப்பா நிறுத்த முடியும். அது ரொம்ப நாள் குழந்தை சாமிகிட்ட தவம் செய்தார். அந்த தவத்தை வச்சு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, எனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்டார். அப்படியா, நொண்டி முறம் ரொம்ப கிட்டவனா இருப்பான், அதனால 100 வயசு வரணும், அந்த மாதிரி ஒரு குழந்தை வருமா, இல்ல நல்ல பையனம் 16 வருஷம் இருக்கும் அந்த மாதிரி குழந்தை வரணும்னு பாத்துட்டேன். எல்லாரும் எதை கேட்பாங்க, நல்ல குழந்தை வந்து கேட்பாங்க இல்ல கெட்ட குழந்தை வரும்னு கேட்பாங்க. நல்ல குழந்தை வந்து அதுபடி எனக்கு கேட்டார். 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயரை பெற்றெடுத்தார் அந்த பெருங்கண்மன். கரெக்டா சிறுபிள்ளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. கரெக்டா அந்த 16 வயது நிரம்பியது. அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 16 வயது நிரம்பி என்ன ஆச்சு, இப்ப யாருக்கு கட்டல எவன் வந்து வெளியே எடுத்து வரணும், எடுக்க வர முதல்ல பூரா அனுப்புறாங்க, எவன் வரமாட்டாங்க, பெரிய ஆளுக்கு எவன் வராது. அது 10 ஆளுக்கெல்லாம் கூட தான் அனுப்புவோம். பெரிய பார்க்கிறாரு அவங்க அப்படி சிவபிக்கிறது அந்த மாத்திரம் மாத்திரம் இது பெரிய இடத்து சமாச்சாரம், நம்மளால ஒண்ணும் ஆகாது அப்படின்னு பேசுகிறாரு. ஒளி இன்னும் யாரும் ஒருத்தம் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எவனே என்ன செய்யறான், அதுவும் அருமை வாகனம் என்ன வாகனத்தை வந்தாலும் கருப்பா இருக்கும் அந்த வாகனம். அது யார் வருவாங்க, அந்த எருமை வாகனத்துல கோயிலுக்குள்ளே போயிட்டாரு. அவர் போகலாமா, கோயிலுக்குள்ள வாகனத்தோடு உள்ள போவாங்க. அப்படி உள்ள போகாத ஒரு குற்றம் நல்லா பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் வீசினார் பாருங்க. அது மார்க்கெட் கொண்ட காரணத்தினால் என்ன செய்யறார், சாமி எட்டி உங்களோட உழைச்சோம். அது எந்த பாகத்துல வருது, இடது பாகத்துல வருது. இடது பாகம் யாரு போய் பார்க்கணும், அம்பாளுடைய. உடனே கருணை யாருக்கு வரணும், அம்பாளுக்கு தான் கருணை. நம்ம ஏதாவது துன்ப போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதை நம்ம துன்ப போடுறோம் அப்படின்னா,
ஏதோ நிறைய தீங்கு செஞ்சிருக்கோம், அதனால நம்ம துன்பம் கொடுக்கணும் வெளியே நினைக்கும். எப்படி நான் புண்ணியம் செஞ்சா நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல நாம் துன்பப்பட்டாலும் நாங்கள் அதை யாருக்கும் தீங்கு செய்திருக்கின்றோம், அதனால் நமக்கு துன்பம் வருகிறது என்று நாம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாங்க என்ன செய்வோம், ஒரு துன்பப்பட்டோம்னா உடனே ஒரு ஆளை குறை சொல்ல ஆரம்பிச்சோம். இந்த இவனாலதான் நான் பலாக வச்சுட்டேன் அப்படின்னு என்ன செய்வோம், குற்றம் சொல்ல ஆரம்பிச்சோம். அப்படி எல்லாமே நாம என்ன செய்யணும் சொன்னா, நம்ம வினையினால்தான் நமக்கு வருகிறது என்று நாம நினைக்கணும். அப்படி மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிலைமையது உடனே பாசத்தை வீசினார். உடனே அந்த இடது பாலத்தை கொண்டு சிவபெருமான் யமனை எட்டி உதைத்தார். அந்த இடம் எந்த ஊர் பெருமாளும் போய் தலையை ராசிட்டாங்க. தலையை அருவாவிட்டு போய் சாமி அமிர்தகடீஸ்வரர் சாமி அம்பாளுக்கு அபிராமி 5 மகளுக்கு அது அபிராமி. அபிராமி என்றால் சிவகரமுடையவன் அர்த்தம். எல்லா அம்பாளுமே அந்த பேரு ரொம்ப பொருத்தமா எவனை எட்டி உதைத்த அந்த பாதம் சக்தியுடைய பாதம். சிவன் சக்தி எப்பயுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எது போல அப்படின்னா பால் பார்த்தீங்கன்னா பாலுடைய சுவையை பிரிக்க முடியும். பால்ல தண்ணீர் வந்த பிரிச்சணும், அன்னத்தை வந்து அங்க பிரிச்சு வைக்கணும். ஆனா பாலுடைய சுவையை பிரிக்க முடியாது. அதுபோல சக்தியின் சுவையை எப்பயுமே பிரிக்கவே முடியாது. அப்படி எட்டி உதைத்தால் உடனே எவன் இறந்து உடனே அவர் மனைவி மடிப்பு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் சாமி அவருக்கு மறுபடியும் கொடுத்து, எவதூதரும் 5 சொல்லால் நயமங்கு ஓதவல்லாதவை நன்னினால் நினைவுந்தான் நினைவாருக்கு இனியாருக்கு நயனாவும் நமச்சிவாழவே என்று சொல்வதற்கு எவனுக்கு யார் சொல்றாங்க அவங்க பக்கத்துல வந்து என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு உள்ளது. மலர் வழிபாட்டுக்கு அவ்வளவு முக்கியம். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சாரா, பூமியும் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க மலர்களே. அருள்மொழியம் போய்வரா எத்தனை முதலே சொன்னோம், பூ நீர் கொண்டு யார் வழிபாடு செய்கின்றார்களோ சிவபெருமான் அருள்மொழியாக போக மாட்டார். அண்ணன் அது வந்து அருள்மொழியாகும் வெயில் பாவிகள் என்று ஈசானை நன்னறியாமல் அனுமதி சிவன் அப்படி அந்த அப்படின்னு நன்றி ஓடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாரு, பாவிகள்னு சொல்றாரு. பார்ப்போம் பூவா பூ கொடுக்குமா அப்படியா அப்படின்னு எது செய்யறாங்க, நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு கொடுத்துறேன், அடுத்த வாரத்துல நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளை வந்து எதை செய்யக்கூடாது, தண்ணி போடக்கூடாது. வழிபாட்டை வந்து காலங்களை தண்ணி போட்டோம்னா அதுக்கு வந்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். இவைக்கு உடம்பு இராவதி குழந்தைதான் அப்படிங்கிறத ஞாபகம் சொல்ல முடியும். நாளைக்கு பார்ப்போம் எந்த விஷயத்தையும் நம்ம தண்ணி போடக்கூடாது. எந்த காரியம் இருந்தாலும் உடனே செய்ய ஆரம்பிக்கணும். இன்று நன்று நாளை நன்று இன்று நன்று இச்சையா கொண்டு நின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதும். நாளை என்ற இச்சையால் கொண்டு நின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதும் இந்த எங்கு சோதியான் கொன்று சென்னியான் கொடிக்காவு சேமியே என்று யார் படம் நாம் எழுதினோம். எனவே இன்று நன்று நாளை நின்று தண்ணி போடுங்க. எல்லா நாளும் நமக்கு இன்னும் நாள் தான். ஏன்னா நாளைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வாய்க்குமான்னு சொல்ல முடியாது. இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், இறைவனை காற்றுள்ள போதே இறைவனை நாம் தூக்கிக் கொள்ள வேண்டும். உயிருக்கு எது சுவாசம் காற்றுதான், அது இருக்கும்போதே நல்ல இறைவன் எப்படி நமக்கு இந்த உடம்பு கொடுத்திருக்காரு, இந்த உடம்பு கொடுத்ததுடைய பயன் என்ன, அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த உடம்பு எப்படி வந்தது, ஆரம்ப நிலையில் இந்த உயிர்கள் எல்லாம் முழுக்க துன்பத்தில் இருந்து தடுத்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் முழு துன்பம், ஒரு வெளிச்சம் கூட இல்லாத நிலையில இருந்து உயிர்ல நம்மேல் கருணை கொண்டு இறைவன் என்ன செய்தார் என்றால், நம்மேல் கருணை வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா ஸ்ரீதனில் வேற்றுமையால் என்று கூறுவதற்கு ஒரு உயிர் பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிருக்குமே சாமி என்ன செஞ்சாராம்,
ஒரே நுண்ணுடம்பை நுண்ணுடம்புனா தெரியுமா ஐயா? நுண்ணுடம்புனா மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம், சுவை, ஒளி, குரு, ஓசை, நாட்டம் இருக்கின்ற அந்த 8 வகையான உடம்பு தான் சூக்ம உடம்பு என்று பெயர். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து தூர உடம்பு. இது வந்து கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பு. கண்ணுக்கு தெரியாத உடம்பு இருக்குன்னா மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம், சுவை, ஒளி, குரு, ஓசை, நாட்டம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியும். இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இது வந்து தூர உடம்பு. மெய்வாய், கண், மூக்கு, செவி இது நமக்கு தெரியுது. தூர உடம்பு. இப்ப எல்லா உடம்பு எல்லா உயிரும் கொடுத்துச்சு. இப்ப என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு விழிப்புணர்வு வராது. எனக்கு இது பிடிக்கும், உடம்பு கொடுக்கணும்னு எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காத விழிப்புணர்வு வந்ததுனால அந்த விழிப்புணர்வுக்கு தகுந்தவாறு சூழல் என்ன பண்றாரு, உயிருக்கு தகுந்த மாதிரி ஒரு உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இப்ப ஒருத்தர் குண்டா இருக்கு, ஒருத்தர் ஒல்லியா இருக்கு. என்ன காரணம்? ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க, ஒருத்தவங்க வசதி கம்மியா இருக்காங்க. என்ன காரணம்? இப்ப இறைவன் கொடுத்திருந்தாங்க, எல்லாரும் ஒவ்வொரு வச்சிருப்பாரு. ஆனா ஏன் அப்படி இருக்காங்க? ஏற்றதாக ஏன் இருக்காங்க அப்படின்னா அந்த மீறி செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பும் அவருக்குரிய வாழ்க்கையும் கிடைக்கின்றது என்பதுதான். இப்போ ஒருத்தவங்க குண்டா இருந்தாங்க, என்ன இருக்கும், யாரையும் கேள்வி பண்ணிருக்காங்க. ஒல்லியா இருந்தாங்க, அவங்க யாரையும் கேள்வி பண்ணிருக்காங்க. இப்ப நாம் செய்கின்ற செயல் ஒருவரை மனம் வருத்தினால், நாம் செய்கின்ற செயல் ஒருவருடைய மனத்தை வருத்தினால் நமக்கு அடுத்த பிறகு என்ன வரும்? நம்ம எது சொல்லி நாம ஒருத்தரை பெற்று வருவோம், அந்த பிறகு நமக்கு அதை நம்ம அனுப்பிச்சுதான் வழியே கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க யாரையும் மனம் வருது சொல்லி பேசாதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். நாம் சொல்ற செயல் வந்து மற்றவர்களுடைய மனதை வருத்த பட வைத்தால் நாம் அந்த பிறவியை விடுத்து ஆகணும். அப்படி இப்படிலாம் கலந்து செய்வது. அப்படி நமக்கு இந்த உடம்புல சாமி கொடுக்க அவங்களுக்கு இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு உடம்பு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இத்தனை பேரும் இருக்குன்னு கணக்கு தெரியாதுன்னு அறிஞராக சொல்றாங்க. எதிர்கடல் மணலை அளவிட அதிகம் எனவிட பேரில் அவதாரம் அப்படிங்கிறாரு. கல்வி எரிக்கும் மரணில் தவறனும் மிகவும் அயல்வானார் என்று யார் சொல்றோம்? அறிஞர் சொல்றோம். ஒரு கை மனதை எண்ண முடியாது. என்ன முடியுமா? ஒரு கை மனதை எண்ண முடியாது. ஒரு 2 கடலோட மனதை ஒருவேளை உட்கார்ந்து என்னன்னு நினைச்சா கூட எண்ணிடலாம். ஆனா என்ன செய்ய நம்ம பிள்ளைய கோடான கோடி பேர் இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வினைகள் நிறைய பாய்க்குது. எத்தனையோ பேருக்கு செய்த வினைகள்லாம் மூட முறையா இருக்கு. அதுல இப்ப சாமி சொல்றாரு, இப்ப உன்ட 1000 விடை இருக்கு, நீ 1000 என்ன செய்ய முடியாது, உன்னால அனுபவிக்க முடியாது. ஒரு 200 வாங்கிட்டு போ, போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு 200 கொடுத்தாரு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அனுபவிக்கிறதுக்கு இங்க வந்தாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துருக்கோம். வெரி பாப்பா வாப்பா வாப்பா உடனே கல்விச்சான் பாப்பா அப்படின்னு பார்த்தா 200 அனுபவிக்க போட்டு 1000 சேர்த்துங்க கொண்டு வச்சா இனிமே 200 அனுபவிக்க போறது 1000 சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா 1000 ஏற ஆரம்பிச்சு புரியுது அவங்களுக்கு. நாம வந்தது வினையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். வரும்போது நம்ம வினையை ரொம்ப டேர் பண்ணும். அடுத்தடுத்து வினைக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும், நிறைய பிறப்புகள் வந்துட்டே இருக்கு. ஒரு நினைப்புக்கு ஒரு பிறப்பு உண்டு அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. அப்ப நினைப்பு முறை கொண்டு யார்கிட்ட வைக்கணும்? இறைவன் தான் வைக்கணும். வேற எந்த இடத்துல சிந்தனை வச்சாலும் நமக்கு பிறப்பு கைலாயத்துல இருந்து சாமி பரப்புறாரு. சிவபெருமான் கைலாயத்துல இருந்து பரப்பும் போது குபேரர் நான் வாரை சாமி அப்படின்னு ஏன் குபேரா அப்படின்னு இந்த சாமி நாங்க கூட வாரை சாமி சரி வா உன்னுடைய இதை யார் தருக முடியுமா அப்படின்னு சொல்லி 7 மீட்டர் நேரம் அங்க இருந்து வந்தாரு. அவங்க இப்ப முதல்ல வந்து வழிபாடு செய்த சாமி கோயிலுக்கு வந்தாரு. அந்த முதல் இடம் எதுன்னா திருக்கேதாரம். அது நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம் அதுவே நமக்கு ஆதாரம் அப்படிங்கிறாரு ராஜேஸ்வரன். அப்படி கேதாரத்தை வந்து வழிபாடு பண்ணாங்க. காசிக்கு வந்தாங்க. கடைசி காவிரி பூம்பட்டத்துக்கு வந்தாங்க. வந்ததும் புகழ் வந்து அப்படியே திரு காத்தடிச்சது. ஆகா இங்க 2 நாள் தங்காமே அப்படின்னு நினைச்சேன். இதுதான் தப்பு இருக்காங்க. 2 நாள் தங்கம்னு நினைச்சதுக்காக தப்பு இருக்காங்க. சாமி என்னத்தை அறிவோம் எனக்கு கூடவே சாமி இருக்காரு. இப்ப நீங்க நினைச்சியா சாமி என்ன சொல்லி சொல்றீங்க?
நினைச்சல, ஆமா சாமி 2 நாள் தங்கலாம் நினைச்சேன், அப்ப இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்னு ஒரு நினைப்பு நினைச்சதுக்கு ஒரு பெரிய அவர்தான் மறுபிறவில பட்டினதாக பிறந்து அவர் அரசாங்கமே கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி. ஏன்னா இடத்துல குதிரை தரல. அப்படிங்கிறது என்ன தெரியுமா, எல்லாருக்கும் பிறப்பு உண்டு அப்படிங்கிறது. யாரோ தெய்வம் பண்ணி தெய்வம் ஆகிய அந்த மாணவர் பாவனாக தான் தருவார். மற்ற தெய்வங்கள் யாரும் பிறப்பும் இறப்பும் வேறுகளும் வினையை செய்யும் இல்லாதான் அறிந்து அறி செய்வான் என்றே என்பது நமது புரியான சித்தியாதிகள் என்ற நூல் நமக்கு சொல்லும். அப்படி நம்ம அறிவாளர்கள்லாம் எப்படி சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா வழிபாடு முக்கியமான தேவைகள் வந்து நீர் கொண்டு நாம் வழிபாடு செய்தால் அதற்கு எதிரான உலகத்தில் எதுவுமே கிடையாது. சில நேரம் என்ன செய்யணும், அந்த பூர்வீடு கிடைக்காத பட்சத்துல கூட ஒரு இலை வச்சாலும் என்ன செய்யணும், யாருக்கும் எதுவுக்கு ஓர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி இந்த உடம்பு இதெல்லாம் வருவதற்கான காரணம் நினைவுக்கு அப்ப நம்ம நினைப்பு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், எண்ணம் கொண்டு போய் சொல்லணும். நமக்கு என்ன நினைச்சாலும் அதுக்கு ஒரு பிறப்போடும் தெரிஞ்சிருந்து நம்ம வேற ஏதாவது என்ன பண்ணோம்னா என்ன ஆகும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூவையும் நீரையும் கொண்டு மார்க்கண்டையை பெருமான் அங்கே வழிபாடு செய்த காரணத்தினால் எவனையே சொல்லுவாங்க. அப்ப நாமும் பூவும் நீரும் கொண்டு நம்ம வழிபாடு செய்தால் நம்மளோட பெருமான் காப்பாற்றுவார காப்பாற்றணும். ஏன்னா இவருடைய வளரான முறையால் தனியில் ஏற்ற அழிச்சு இந்த தீர்வுடைய பிரமாபுரம் ஏற்ற பெருமான் நன்றே அப்படிப்பட்ட பெருமான் இங்கதான் இருக்காரு, வேற எங்கேயும் போல இங்கதான் இருக்காரு. எங்க நம்ம உள்ளதான் இருக்காரு. அப்படி உள்ளதுக்கு இறைவன் நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெளியில போய் குழந்தை தேடிதான் தேடி சென்று திருந்த ஏறினார் அவர் நாடி வந்து நம்மையும் மாற்றணும். ஆடிப்பாடி அண்ணாமலை கூட ஓடி போவது உள்ள வெளியே அப்படிங்கிறது நமது அப்ப சொன்னது. அப்படி தேடி தேடி திருந்ததையும் இருக்கணும். திருப்பதிக்கு போறீங்களா, நிறைய பேர் போறீங்களா, நீங்க போறீங்களா, ரொம்ப முக்கியம். திருப்பதியோட ரொம்ப முக்கியம், தலையாத்திரை ரொம்ப முக்கியம். தலையத்தை தான் நமக்கு பக்குவம் பக்குவம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே தெரியும். அப்படி முதல்ல என்ன சொன்னோம், விநாயகர் பெருமான் பூசித்தது, அந்த மார்க்கண்டேயர் அந்த பூ பூசித்தது. அது முழு பெருமான் என்ன சொல்றது, வெற்றிவாகி சொல்றாரு. எங்க நமது குடும்ப துணை வென்று அவனை சேவலும் மையமாக ஆக்கி திருச்செந்தூருக்கு வராரு. வந்து வெற்றிவாகி சொல்லியிருந்தார். வெற்றிவாகி சொல்லி கடைசி என்ன செய்தாரு, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அங்க வந்து பூஜா மூர்த்தி. ஒண்ணு சொல்றது எப்படி மூர்த்தி, பூஜா. எல்லாரும் சிவ பூஜை செய்தே ஆகவே என்பதை உணர்த்துவதற்காகவே ஒழுக்குறவன் என்ன செய்வார், அந்த நாளிக்கிழமை இருக்காங்க, நாளிக்கிழமை அந்த வெள்ளி நாள் அதை சுற்றி நாளிக்கிழமை உருவாக்கி அடுத்து என்ன செய்வாங்க, அது சிவ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர், அதுல குளிக்க கூடாதுன்னு. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்கதான் ஒரு அது சிவ பூஜைக்காக வைத்த அந்த நீர். ஏன் அப்படின்னா, நீரினால் அபிஷேகம் செய்து பூவை சாப்பிட வேண்டும். அதுதான் பூவும் நீர். சாமிக்கு நிறைய அபிஷேகம், பாலம் இருக்கு, தயிர் இருக்கு, நெய் இருக்கு, தேன் இருக்கு, எல்லாம் எனக்கு இருந்தாலும் தண்ணீர் வந்து ரொம்ப நீர் வந்து அப்படியே அவரு முருகன் என்ன பண்ணாரு, அப்படியே வெட்டுவாரி சூழ்நிலைக்கு அந்த சிவபூஜையை எல்லாருக்கும் செய்து காமிக்க வேண்டும் என்று உடனே முருகன் என்ன செய்தாரா, மறுநாள் எடுத்து அடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா முருகனுக்கு பின்னாடி பந்தலிங்க இருக்கும் பாத்தீங்களா, அந்த நீர் தான் என்ன செய்தாரா முருகன். ஓம் சிவாய நம. முருகன் வரல, சிவபெருமான் வரல, 2 பேரும் ஒரே தான். ஆனா தனித்தனி சாமி என்ன செய்யறாங்க, ஓம் சிவலிங்காய நம அப்படின்னு முருகன் வந்து அர்ச்சிக்கிறார்கள். அந்த திருச்சிகளுடைய பெருமை எப்படிப்பட்டது என்று நாம் தான். அப்படி ஒவ்வொரு மலரும் எடுத்து சுவாமியை அழைத்துக் கொண்டே இருந்தார் முருகன். கடைசி மலர் ஒரு மலர்,
தாமரை மலர் எடுத்து அச்சிக்கும் போது தேவர்கள் எல்லாம் புருவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோம்னா அந்த மலரோட இப்ப திருமண கோலம்னா இப்ப இங்க எது பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளமா அந்த திருச்செந்தூர்ல பூஜா மூர்த்தியே கையில மலரோடு இருக்கணும். நீங்க திருச்செந்தூர் படம் வந்தீங்கன்னா அதுல எப்படி இருக்கணும், அந்த முருகப்பெருமானுடைய கையில மலர் இருக்கும். ஏன்னா சாமி சொல்லி காமிக்காது, அந்த செஞ்சு காமிக்காது. பூ நீர் கொண்டு எங்களை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு முருகப்பெருமானே என்ன செய்யாலும் செஞ்சு காமிக்காது. அவரே செய்து காமிக்க நாம செய்யணும் வேண்டாம், கட்டாயமா செய்யும். அப்படி முருகப்பெருமான செஞ்சு போதுங்க அது பழனிமலை வாழ வந்த மனதன் சிவாத பணிபோனே பழனிமலை வாழ வந்த கேட்டுருக்கீங்களா? உலக பசுபாச சொந்தம் அதுவான நீங்க கேட்டுருக்கீங்களா திருப்பூர்ல பாட்டு? இத என்ன சொல்ல வர்றன்னா, உலக பசுபாச சொந்தம் அதுவான உறவுகளை காய தந்தை மணிவாழ சலம் அருகு கூளை தும்பை அணி செய்ய அப்படின்னு. அப்ப சலம் என்னது நீர், பூனை சொல்றாரு தும்பை, தும்பை மலரை வந்து எரிவான சிவன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மலர்ல தும்பை மலர் ஒரு மலர். அந்த தும்பை மலர் எப்படி அப்படின்னா பாதம் பாதமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மலர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். இதுக்கு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, அண்ணாமலையில சாமி என்ன பண்ணாரு, அங்க ஒரு பெரிய ராஜா, அவருக்கு ரொம்ப நாள குழந்தையாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை குழந்தை பாக்கியம் இல்லை, அது ஒரு 2 மனைவி. உடனே சாமி என்ன பண்ணாரு, அவருடைய இதை சோதி வல்லார மகாராஜா நீங்க கேள்விப்படுறீங்க, அண்ணாமலை கேள்விப்படுறீங்க. அப்ப சாமி என்ன பண்ணாரு, அவருக்கு ஏதாவது அருள் செய்ய வேண்டியதற்காக சாமி அங்க கைலாயத்துல இருந்து கிளம்பும் போது அங்க ஒவ்வொரு வேசிய வீட்லயும் எல்லா சிவகணத்தை எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டாங்க. வேசிகளுடைய வீட்டுல ஒவ்வொரு சிவ போதாலும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க. இப்ப கடைசி சாமி வர்றாரு, அவருக்கு எந்த வீட்டுமே இல்லை. உடனே வந்தாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் வந்து உடனே தாராளமா ஏற்பாடு செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி காவலர்களை விட்டு போய் கேட்கணும்னா எல்லாருமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லா தூரமும் இங்க இருக்காங்க. உடனே என்ன செய்ய வேண்டியது சொல்லிட்டாரு, எவ்வளவு செஞ்சாகணும் அப்படின்னதும் உடனே என்னுடைய 2 மனைவிகளையும் யோசிச்சாங்க. உடனே அவங்க இளைய மனைவி வந்து என்ன செஞ்சாங்க, நான் துணை புரிகின்றேன் என்று அந்த இளைய மனைவி சொன்னாங்க. அப்படி சொன்னதுமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விளையாட முடியாது, இல்லை எது கேட்டாலும் அவர் வாக்கு தவற மாட்டாங்க, எதுக்கு வாக்க. உடனே சாமி உள்ள போனார், அழைத்து சென்றார். அந்த அம்மா அவரு சாமி போன எது போனார்னா வயதான தோட்டத்தில் முடிய முடிய இருந்துகிட்டே இருந்தார். உடனே அந்த அம்மா முடிய முடிய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க துப்புரங்களை எடுத்து கொண்டு போய் போட வச்சு அப்படின்னு சாமிதான் பாருங்க. அந்த அம்மா வந்து சாமி மேல சாமி வருங்க, அடுத்த நிமிஷமே சாமி குழந்தையாலும் வெளியே சிறப்பாங்க. உடனே போனாங்க, சத்தம் ஆரம்பிச்சு. இல்ல இப்பதான் உள்ள போனாங்க, அதுக்கும் குழந்தைய வந்து பார்த்தா இல்ல. சாமி உடனே இறைவாங்க காட்சி கொடுத்து அந்த அம்மாவுக்கு மல்லம்மான்னு பேரு அந்த அம்மா பேரு. அந்த அம்மா 2 மனைவி இல்ல, இந்த இளைய மனைவிக்கு அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க.
உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சாமி உனக்கு என்ன வர வந்து கேட்டப்ப உடனே அவங்க பக்கத்துல என்ன கேட்கறது தெரியாம ஏன் திரும்பி உங்க தலைமுறை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என்னதான் சாமி உங்க திரும்பி தலைமுறை இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, என் திரும்பி உங்க தலைமுறை இருக்கணும். உடனே சாமி ஆதி செய்வோம் அப்படின்னு என்ன சிவனுக்கு எதுனாலும் சரி உடனே என்ன பண்ணுவாரா, மாத்தையே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வேண்டுவதற்கு வேண்டுவன நீவான்னு சொன்னார். அப்படி என்ன செய்யா, அந்த மலை தும்பை மலை அது பாத மாதிரி இருக்கும். அந்த அதை எடுத்து சாமி என்ன செஞ்சா அதை எவ்வளவு யாரு எது கேட்டாலும் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வரத்திலேயே அள்ளி வாங்கக்கூடிய வைத்தியநாதன் வரத்துவ நீர ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளை என்று அதை நடத்தணும்னு இந்த பாட்டை தலமருது மூளை தும்பை அடிசே தலம் மீது பூவை தும்பை மலர் இதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பிள்ளையே என்று அறிஞர் பெருமான் சிவபெருமானை அருகுனா அருகுமுறை விநாயகர் பெருமான ஒரு மலை ஒரு அருகுமுறை விநாயகர் பெருமானுக்கு வச்சாலே அவ்வளவு அருள் செய்யும். அது சிவபெருமான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் வேற கிடையாது, விநாயகர் வேற கிடையாது, முருகர் வேற கிடையாது, அம்பல் வேற கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாமிக்கு சொல்ற சிவபெருமானுக்கு அருகுமொழி துன்ப மலர் ஜலம் கொண்டு பூசிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல உணர்த்துறாங்க. தலமருது போலை தும்பை அடிசேயே சரவணன் மறுபோலே சரவண பகவான் முகுந்தன் தப்பை காட்டுலதான் சாமி இருந்தான். சரவணன்னா என்ன இருக்கும், தப்பை பணம காடு தப்பை காட்டுல சாமி சரவண கோயில அப்படி வந்து தவழ்ந்து கொண்டிருந்தார். 6 முகத்தோடு இருந்தார். அம்மா தொட்டாங்க 6 முகமும் ஒரே முகமாக, அது 6 முகமும் ஒன்றாக கொண்டவன் என்பதனால் முருகன் கந்தன் என்ற ஒரு பெயர். கந்தன் 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும் பகைவனுடைய ஆற்றலை வற்று செய்வன் என்கின்ற ஒரு பொருள். அடுத்து உயிர்களுக்கு 10 கோடாய் விளங்குவன் என்ற பல பொருள் இருக்கு இந்த கந்தன். அதனாலதான் கந்த அலங்காரம், கந்த அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிபா இவை கந்தருங்கிற பேரையே நிறைய உண்டு. ஏன்னா கந்தருங்கிற பொருள் அவ்வளவு சிறப்பு. அப்படி பொருள்வான் அங்கே பூஜை செய்தார். அந்த பூஜை செய்து எல்லாருக்கும் காண்பித்தார். அதுதான் சிறப்பு. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அப்ப பூசை அப்படின்னாலே பூ நீர் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பிரம்மபுரத்துல பிரம்மா வந்து சுற்றி வழிபாடு பண்றாரு. சீர்காழிக்கு வராது. அங்கே ஏழுடைய மலரானுடைய பணிக்கு ஏற்ற அறிவித்து வீடுடைய பிரமாபுரம் வேண்டிய பிரம்மா இவரன்றே என்று கொண்டிருக்கின்ற பிரம்மா வந்து சீர்காழியில அந்த ஊருக்கு 12 திருப்பெயர்கள்ல பிரம்மபுரம்ங்கிற ஒரு பேரும் பிரம்மா வந்து பூஜிக்க ஆரம்பிச்சார். அது பிரம்மபுரம் என்று 7 உடைய மலர் 7 உடைய மலர் இருக்குன்னா காமாபுரம். அது யார் இருப்பார், பிரம்மா இருப்பார். அவர் வந்து வழிபாடு செய்த இடம் பிரம்மபுரம். அதனால சீர்காழிக்கு பிரம்மபுரம் என்கின்ற ஒரு பேரும். அப்ப எல்லாம் எல்லாரும் எப்படி வழிபாடு செய்யறாங்க. விஷ்ணு செஞ்சாலே சக்கரை பாக்குறது விஷ்ணு என்ன சக்கரை இருக்கான். அது யாரு கொடுத்தா, ஞானத்து சக்கரம் அந்த அருள் செய்தவர் மண்ணில் செய்தவர்கள் ஆளுக்கு மந்திர வாழ்க்கை சுத்தமுறையே இடமாக வாழ்க்கைக்கு நட்டம் உள்ளவர்களுக்கு பல்லாண்டு முடியாதே. அப்ப சக்கரம் ஆரம்பத்தில் அந்த சக்கரம் எப்படிங்கிறத சாந்தாபுரம் என்கின்ற ஒரு அசுரன் என்ன செய்தார் என்று சொன்னால் எல்லாத்தையும் வென்று பிரம்மா வித்துக்களை எல்லாம் வென்று கழிந்து சிவனாக எடுக்கணும்னு போயிட்டான். சிவன் மட்டும் வரத்தை வாங்கிட்டு அவரையும் எடுத்து போயிட்டு நேரம் கிளம்புனான். உடனே சாமி எதுக்கு வந்தாரு, இப்ப என்னப்பா அப்படின்னு, நான் கையில நோக்கி போய்கிட்டு இருக்கேன், சிவபெருமான எதுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரிப்பா நீ வேற ஒண்ணும் வேண்டாம், நான் ஒரு சக்கரத்தை போறேன், இந்த சக்கரத்தை பேருக்கு ஒரு தலையில வச்சா போதும் அப்படின்னு சாமி. ஒரு காலத்துக்கு சனம் என்ன பண்ணாலும் ஒரு சக்கரத்தை வாங்கினான். வளர்ந்து அடுத்த நிமிஷமே தூக்கி எடுத்து தலையில வச்சா பாருங்க, அடுத்த நிமிஷம் அது தலையாலும் சுத்தம் சுத்தி அவன் தலையை அறுத்துச்சு. சந்தாசனம் என்ற அந்த சக்கரத்தை விஷ்ணு பார்த்துட்டே இருந்தது. ஆகா இது ரொம்ப
நல்ல சக்கரமா இருக்கு. இது எப்படியாவது சிவபெருமான் வந்து வாங்கிடணும். அது வந்து திரு வீடியோல என்கின்ற அந்த ஊரில் 1008 மலர்களால் சிவபெருமானே எத்தனை மலரா 1008 மலரை இருந்தாலும் அந்த வரிசையை வச்சாரு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மலரும் சாமி சாதம். ஒவ்வொரு மலரா எடுத்து ஒவ்வொரு மதத்தை சொல்லி 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1008 ஒரு மலை இருக்கு, ஒரு மலை காணும். 1007 இருந்துச்சு, ஒண்ணு இல்லை. ஆனா மண்டல வந்து என்ன செய்யணும், அந்த பூஜை நேரத்துல எந்திரிக்க கூடாது. இப்ப நம்ம வீட்டுல பூஜை பண்றோம், பூஜை பண்றவங்க இப்ப பாலை மறந்துட்டேனே வந்து எந்திரிக்க கூடாது, போய் எடுத்து போக கூடாது. இன்னொரு பூ மறந்துட்டேன், இன்னொரு பூ பறிச்சுட்டு எந்திரிக்க கூடாது. அந்த நேரத்துல உங்களுக்கு எது கிடைக்கோ அதுதான். அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல சொல்லி அவங்க கொள்வதா உண்டு, இல்லைன்னா அதுவும் அந்த வீட்டோட வச்சு என்ன செய்யணும், பூஜை பண்ணணும். பூஜை நேரத்துல எதுவும் மிகப்பெரிய தவறு. அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவரை எந்திரிக்கூடாது. உடனே விஷயம் ஜீவித்து கொண்டே இருந்தால் அந்த பூஜை கொண்டிருக்கும் போது இப்ப எந்திரிக்க கூடாது, என்ன செய்ய முடியுது அப்படின்னு தன்னுடைய கையில எடுத்து என்ன செஞ்சாரா, தாமரை வாயாவது எடுத்து இப்ப கண்ண பண்ணாங்க பூஜை பண்ணாரு, இவரும் பூஜை பண்ணியிருக்காரு, இவரும் கண்ணை எடுத்து வச்சிருக்காரு, அவரும் கண்ணை எடுத்து அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் அவர் வந்து பிரதிபலனை எதிர்பாராமல் செய்தா கண்ண பண்ணாங்க, பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும். கண்ணை வச்சுட்டு என்ன சொன்னாரு, சாமி வந்து தாமரை கண்ணா என்று அது கூட்டணும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு சாமி சொன்னதும் அவர் சொன்னாராம், சக்கரம் வேண்டும். அந்த சக்கரம் தான் சுதர்சன சக்கரம் இருக்கு. அதை யார் வைத்திருந்தார், சிவபெருமான் வைத்திருந்தார். அந்த சக்கரத்தை கேட்டதும் அப்படின்னு சாமி, மாறுக்கு சக்கரம் அந்த அருள் செய்தவன் மண்ணிய தேவை தன்னுள் ஆரைக்கும் அந்த வாழ்கின்ற சித்தம்பரவே இடமாக பாய்த்து நட்டம் பயிரவல்லானுக்கு பல்லாண்டு போதுமே அப்படிங்கிறது. தண்ணி கதை அப்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்ப கண்ணப்பண்ணர் என்ன பண்ணாரு, பூமணியை தான் வச்சு வழிபாடு பண்ணு. கண்ணப்பண்ணர் என்ன பண்ணாரு, என்ன போனாரு தெரிய பார்க்கணும்னு தன்னுடைய சாமியை பண்ணி பார்த்தது திருமணத்தை வந்து போனவருக்கு மனசே இல்லை, இங்கே உட்காந்துட்டாரு, இரவு முழுவதும் காவல் காத்தாரு. சாமியவே காவல் காத்த ஒரே ஆளு கண்ணப்பண்ணர். 1 கிலோமீட்டர் தள்ளி பொன்முகலி ஆறு ஓடுது, அங்க போய் அந்த நீரை எடுத்து வாயிலே அந்த நீரை எடுத்து வந்து கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் அன்போடு செய்தனால சாமி என்ன செஞ்சாரு, அவரை அந்த அன்பை எதிர்கொண்டார். அதுதான் திறமை. அன்போடு நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவன் நம்மை எதிர்கொள்வார். அன்பில்லாத வழிபாடே ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த மலர்களை எல்லாம் பறிச்சு என்ன செய்வாரா, தன்னுடைய முடிவை சொல்லிக்கொண்டு அபிஷேகத்திற்கு வாயில தண்ணியை எடுத்து கொண்டு வந்து கொப்பளித்து கொண்டு வந்து சாமிக்கு இப்பதான் தண்ணி குடிச்சேன் நான் குடிச்சு. அன்புக்கு அவ்வளவு சிறப்பு. அன்போடு நாம் பூவையும் நீரையும் நாம் சாத்தினால் இறைவனுடைய எல்லையில்லாத அருளை நாம் பெறலாம் என்று நமது ஆதாரங்கள் தான் சொல்லிக்கலாம். அப்படி 1008 மலர்கள் ஒரு மலரை மறைத்த காரணத்தினால் அவர் என்ன செய்தால், பூஜை விட்டு இருக்கிற உடனே தன் கண்ணை மலராக எடுத்து அப்படின்னா உடனே சிவபெருமான் அவருக்கு அருள் செய்து அவருக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும். அவர் கேட்ட அந்த சுதர்சன சக்கரத்தை நானும் கொடுத்தேன். அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா
காஞ்சிபுரத்துல அம்பாள் நேர அங்க இருந்து கைலாய வழியில சாமி உபதேசம் செஞ்சுட்டே இருக்காரு. உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு. எண்ணினால் ஆகமும், ஒரு ஆகமோ ரெண்டு ஆகமும் கிடையாது, எண்ணில் ஆகமும். எண்ணில் ஆகமும் இயல்பு இறைவதாம் விரும்பும் உண்மையாகவும் கூட்டணியே என்று உழைத்தனடா அன்னலாதவை அரிச்சனை கூறிய ஆழரித்து அழைத்தால் பெண்ணின் எல்லாவரோடும் தெரிந்தவை கொண்டு அப்படிங்கிறதை சேர்த்தாசன். அப்படி உண்மையுமே கேட்டுட்டே இருக்காங்க. சாமி உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு. உடனே சாமி இவ்வளவு உபதேசம் இருக்காரு, இதுல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு சாமி அம்பல் கேட்டாங்க. உடனே சாமி சொன்னாலும் சிவ பூஜை, எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்வதே நோக்கம் என்று சிவபெருமான் தெரியும். அப்படிப்பட்ட பூஜையை நம்ம பண்ணலன்னு நல்லா இருக்கும். சிவபெருமானே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இறைவனுக்கு விருப்பெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய. இத அம்பல் உலகத்துக்கு கட்டிட்டே இருக்காங்க. உடனே சாமி சொல்லிட்டே இருக்காரு. உடனே இது எது பிடிக்கும் அப்படின்றது உடனே சிவபூஜையை அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். சொன்னதுமே உடனே அம்பல் சொன்னாங்கன்னா உடனே சாமி அந்த பூஜையை நான் செய்யறேன் சாமி அப்படின்னு. உடனே நேர சாமி எங்க அனுப்புனார் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே ஒரு மாமரத்தின் கீழ் நாம் இருப்போம் அப்படின்னு சிவபெருமான். மாமரத்தின் கீழ் யாம் இருப்போம். ஆமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எங்க கையில இருந்து கிளம்பி வச்சு நேரம் கிளம்பிட்டாங்க. வந்து பார்த்தா மழை இருக்கு, ஆனா சிவலிங்கம் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க. தெரிவித்தாங்க. அப்படியே அங்க இங்கேயும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஒண்ணுமே இல்லை. உடனே அந்த நேரத்துல 5 எழுத்தை இந்தியில் அழுத்தணும். 5 எழுத்து என்னது? நமச்சிவாயவே ஞானம் கல்வி, நமச்சிவாயவே நான் அறிவிச்சேன், நமச்சிவாயவே நான் அறிந்து இருக்கிறேன், நமச்சிவாயவே நன்றி. அப்ப 5 எழுத்து நம்ம மனசுக்கு நெஞ்சில் அழுத்தினாங்க. அழுதும் சிவலிங்கம் வெளியே போகுது. உடனே அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நேரத்துல தண்ணி இல்லை, நீர் இல்லை. உடனே சாமி என்ன பண்ணாலும் அந்த கம்பையோட ஆட்டத்துல இருந்து வெள்ளத்தை பெருக்கி எடுத்து வைத்தார். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உடனே அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடித்து என்ன செய்தார்களா பூஜை செய்தார்கள். உபயம் காஞ்சிபுரத்துல காமாட்சி போய் பூஜை செய்த அந்த ஒரு தரம் நீங்க போயிருக்கீங்க. காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கீங்களா? அங்க ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த சைடு ஏகாம்பரேஸ்வரர் இருப்பாரு, இந்த சைடு அம்பாள் காமாட்சி அம்மா இருப்பாங்க, நடுவுல முருகப்பெருமான் இருக்கும். சோமாஸ்கந்த மூத்தத்திலே அந்த ஊரே இருக்கு. நீங்க கோயிலுக்குலாம் போனீங்கன்னா சாமி தேர்ல வர்ற ஒரு அந்த ஒரு அழகெல்லாம் பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்திக்கு தான் வந்து சுவாமி அனுப்பியும். அது வந்து சத்து சித்து ஆனந்தம் வந்து சச்சிதானந்தமாக தான் இருந்து இவங்க என்ன செய்வானா அது செய்வான். இறைவன் வந்து எப்படின்னா வேக வடிவம், ஏக வடிவம், போக வடிவம் என்று 3 வடிவம் இருக்கு. இப்ப வேக வடிவம் அப்படின்னா எவனை எட்டி உதைக்கிறது, காலனை எட்டி உதைக்கிறது, அப்புறம் வந்து ஸ்ரீவரத்தை எரிச்சது, இதெல்லாம் காமனை எரிச்சது, இதெல்லாம் வேக வடிவம். யோக வடிவம் வந்து தட்சாமூர்த்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போக வடிவம் என்பது இந்த சோமாஸ்கந்தமூர்த்தி நடுவு முருகப்பெருமானோட இருந்த அரிசி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தர மூர்த்தி, கல்யாண திருக்கோலத்தோடு இருந்துட்டாங்க. இதெல்லாம் போக வடிவம் இருக்கு. இந்த வடிவத்தை கொண்டுதான் என்ன செய்வானா உயிர்களுக்கு சாமி அரிசி. எந்த உயிர் எந்த பக்குவத்துல இருக்கோ அந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு போக நிலையில இருந்தா தட்சாமூர்த்தி வருவாரு, போக வடிவமா இருந்தா சச்சிதானந்தமா வருவாரு. வேக வடிவம் ஒரு உயிருக்கு தண்டிக்க வேண்டும் என்றால் சாமிக்கு வந்து தண்டிக்கவே தெரியாது. அது ஒரு விஷயம். இறைவனுக்கு தண்டிக்கலாம் தெரியாது. ஆனா நாம் செய்த வினை நம்மளால தண்டிக்கும். அந்த நேரத்துல சாமி என்ன செய்வாரு, இந்த வடிவத்தை எடுத்து வந்து அசலுக்கு வந்து ரொம்ப மற்றவங்க துன்ப எடுத்து சாமி விடுவாங்க. அப்ப என்ன செய்வாரு, அவர்களுக்கு மரக்கருணையை செலுத்துவார். 2 விதமான கருணை இறைவன் செலுத்துகிறார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை என்று பெயர். அறக்கருணை என்பது அன்பினால் திருத்துவது, மரக்கருணை என்பது அடித்து திருத்துவது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல ஒரு தாய் இருக்காங்க. அந்த பிள்ளைய வந்து அங்க போய் விளையாடாதா தம்பி அப்படின்னு அந்த பிள்ளைய சொல்றாங்க. அங்க போய் விளையாடுனா உன்னுடைய கை காலெல்லாம் உடஞ்சிருந்தா தம்பி அங்க போகாத அப்படின்னு சொன்னா அதை மீறி அந்த குழந்தை போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க அந்த தாய்? 2 அடி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. ஏன்? அப்ப அந்த தாய்க்கு வந்து கருணை இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. ஏன் அப்படின்னா
அந்த தாய்க்கு அந்த பிள்ளை மேல ரொம்ப கருணை. ஏன் அப்படின்னா ஏதாவது அந்த கீரை உடம்பு கை கால உடஞ்சிச்சுன்னா எவ்வளவு திரும்ப வரும். அதனாலதான் சாமி நமக்கு அதே தான் செய்யறது. நாம கீழே வழியில போகக்கூடாது என்பதற்காக தான் சாமி இத்தனையும் அருளாளர்களையும் நம்ம கொஞ்சம் வரவழைத்து என்ன செய்யறாரு, நிறைய திருமுறைகளும் பாடல்களை நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்து கொஞ்சம் உயிர் பெறலாம் என்று எத்தனையோ அருளாளர்கள் நில உலகத்தையும் வரவழைத்து நமக்கு எத்தனையோ போதிச்சிருக்கு சாமி. ஒரு அருளாள 2 அருளாளர் எத்தனை 63 4 வந்திருக்காங்க. எத்தனையோ அருளாளர் வந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் நம்ம ஓடிட்டு முன்னால நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அந்த பக்கமே போக மாட்டேங்கிறோம். சாமி வெயிட் அப்படின்னு என்ன செய்யறோம், சாமிக்கே வெயிட் வச்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இந்த உலகத்துல நிறைய உலக வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டாங்க 11 வாரம் அப்படின்னு என்ன செய்யறோம் உலகத்திலே. இப்படி என்னிலே நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணில் சங்கரந்தால் மரபாமல் பொருளன்றே துணிய வேடம் தன்னை தொடர்பாக துணிய சொல்லும் தன்னை இன்னும் அன்பினால் மரபாமை தடை நிற்பார் என்று சொல்வதற்கு அந்த வழிபாடு. சாமி என்ன செய்யலாம், இந்த போக வடிவம் கொண்டு இப்ப நமக்குலாம் என்ன வடிவம் எடுத்துருக்காங்க, போக வடிவம். நாம உலகத்துல தான் இருக்கோம், இல்லற வாழ்க்கையில இருக்கோம். இல்லற வாழ்க்கை இருப்பவர்களுக்குலாம் சாமி எப்படி இருப்பாராம், போக வடிவம் கொண்டு வந்து அழைப்பு. ஏழு எல்லாங்களுக்கு தட்சாமூர்த்தியா வருவது. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தா சாமி வேற ஒரு விருப்பம் இருக்கு. இப்ப எந்த வடிவம் இருக்குன்னா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப நம்ம போகத்துல இருக்கும்போது இன்னொன்னா, நம்ம இந்த உலகத்தை காலத்தை வீணாக போய்கிறது. தன்னை தீர்ந்த அவனே காலத்தை போக்க விண்ணுக்கு ஒரு மருந்தை வேறு விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உனக்கு நின்று உள்ள ஏமாற்றம் நீயே என்ன குறைகளோடு இவ்வாறா என்று சொல்வதற்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வழிபாடு இருக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பேசலாம்ல. அப்படி உமையமே பூசித்த இடம் காஞ்சிருக்கு அப்படின்னு கருத்துல சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா நாகப்பிரபுவான் ஒவ்வொருத்தரமாக வழிபாடு செய்து கொண்டே வந்தார். அவரு இந்த பூ நீரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலை பெறுமாறு நீ வா நித்தடும் என்கிறானுடைய கோயில் புக்கு உலகம் அழகிட்டு விழுக்குவிட்டு புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு சங்கரா தயமூர்த்தி போற்றி வெங்கடயம் ஆதியும் என்றும் ஆருளா என்றே அழறானே. அந்த மனிதனும் என்ன செய்யுமா, மாலையாக கட்டி கொடுக்கணும். பூ பறிக்கிறது ஒரு சிறப்பு, பறித்து சாப்பிடுறது ஒரு சிறப்பு, அதை மாலையாக கட்டி கொடுத்தது ஒரு சிறப்பு. அப்ப எல்லாம் முடியாத பட்சத்துக்கு மலர்னாலும் பறிச்சு நாம இறைவனுக்கு சாப்பிட வேண்டும் என்றுதான் நம்ம எல்லாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா மாலையாளத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம அப்பா சொன்னது சொல்றேன். பூமாலை புனைந்தேன் புகழ்கிறேன் புத்தேரி கோமானின் திருக்கோயில் சூரியன் விடுகையின் கூத்தாளின் சாமாலை தெரிகின்றேன் சதுராரா உன் சார்வானை என்று மணிக்கொள்வான்னு சொல்றது. ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையே அன்பு, சிவனுடைய திருவடிக்கு நாம் அன்பு செலுத்துவதும் அகங்குலைவதற்கும் முதல்ல என்ன சொன்னாலும் பூமாலை புனைந்து யோசிக்கிற பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. நம்ம பூமாலை தான் கெட்டுவோமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், படித்து நாம சாத்தணும். இயலாத நேரத்துல மனசுக்குள்ளையாவது அந்த பணி என்ன செஞ்சிடணுமா, செஞ்சு முடிச்சிடணும். இன்னைக்கு ஒரு போக முடியாத சூழ்நிலை வந்தா கூட அதுக்கு நாம என்ன செய்யணும், மனம்தான் கற்பித்து கொண்டு அந்த பணியை செய்து முடிக்கணும். ஒரு நாள் கூட அந்த பணி என்ன செஞ்சிடக்கூடாது, தவறக்கூடாது. மலர் பணி போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மனதினால் நாம் கற்பித்துக் கொண்டு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நம்ம அலுவலர்கள் எல்லாம் சொல்லிக்கணும். பூமாலை புனைந்தேத்தேன்
புகழ்ந்து உரையன் புத்தேரி போவானின் திருக்கோயில் தூகேன் எழுகேன் கூத்தாடேன் சாமாரே கிடைக்கின்றேன் சதுரானா உன் சார்வானே என்று எத்தனை அழகு என்னெல்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது சுந்தரம் சுவாமி நம்மளுடைய வினை கொடுமை போகணுமா, நிறைய பிறகு வினை செஞ்சிருக்கோமா, நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்க, இந்த பாவத்தை வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முந்தை வினை கொடுமை நீங்கள் இருபொழுதும் துன்று மலரிட்டு சுரும்பலம் செய்து பெண்கள் மனம் கமலும் பெண்ணிற்கு எந்த மனம் புரிந்த என்று உங்களுடைய இணை கொடுமை நீங்கம்மா என்ன செய்யுங்க, மழையினால் இறைவனை அச்சியுங்கள். நீங்க இருபொழுதும் இருபொழுது காலையும் மாறும் பிஞ்சின் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஐந்தலுக்கு ஓதினில் அரண் கலர்த்து அன்புவது ஆகும் அப்படிங்கிறாரு. காலையும் மாலையும் ரெண்டு வேளையுமே மழை கொண்டு அச்சிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அட்லீஸ்ட் காலையாக என்ன செய்யணும், பறித்து மலர் கொண்டு வந்தவன் ஏற்படும் பணிந்து நாவடியும் திரட்சி தீங்கை தீண்டப்படா பெரிய வேண்டாம் அப்படிங்கிறது ஞான சொல்லுங்க. ஆணைக்கு சொல்றாரு, நீ பறித்து மலர் கொடுத்தீங்கன்னா உங்களை வெளியெல்லாம் போயிடும் அப்படின்னு. கைகளை செய்து கொண்டு நான் கல்லணை போட்டு நாவடியின் செய்தியை வந்து தீண்டப்படா பெரிய வேண்டாம் அப்படிங்கிறாரு ஞான சொல்லுங்க. கையினால அந்த மலரை பறிச்சு வச்சு பூவெல்லாம் கெட்டி தெரிந்து நாம பார்த்தோம்னா கையினால் பணி செய்தால் நம்முடைய செய்வினையை நீக்கி வரலாம். செய்வினை தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஒருத்தர் செய்வினை வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏற்கனவே செய்த வினை, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வினை, இனிமேல் செய்யக்கூடிய வினை, இந்த 3 வினையை நீங்கணும் அப்படின்னா இறைவனுக்கு மலரினால் இறைவனை அர்ப்பணிக்கணும். அதாவது கையினால் கொண்டு செய்யணும் அப்படின்னு. அந்த கை வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மலர் துறையை தான் போகுது பெரும்பாலும். ஏன்னா அதுதான் பறிச்சு கொண்டு வந்து வச்சு நம்ம என்ன செய்வோம், மாலையாக நாம் விளக்கு போடுவோம். அது கையால் இப்படி திருக்கோயில் நீங்க எந்த வழிபாடுனாலும் சொல்லிக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா பூவும் அப்படி இந்த பாட்டு சொல்றது முந்தை வினை கொடுமை நீங்கள் இருபொழுதும். அதுலயும் பாத்தீங்கன்னா பழி பாவம் பாதகம் மாபாதகம் இருக்கு. பாதத்துல 2 வகை இருக்கு, 4 வகை இருக்கு. பழி பாவம் பாதகம் மாபாவம். என்னுடைய அப்பா காலையை விட்டுட்டாரு. ஏன் அந்த நிலத்துல அவர் சிறு சிந்தனையோடு இருந்தார். ஆனா சிவபூஜைக்கு வைத்திருந்த அந்த பாலை இடறியதினால் உடனே என்ன பண்ணாரு, அவர் பக்கத்துல அந்த ஒரு கோல் எடுத்து வீசிட்டாரு. அது மறுவாக மாறி காலை விட்டு. இப்ப அவங்க அப்பா எப்படி சொல்றாங்கன்னா, குருநாதரை காலை விட்டுலாமா, தந்தையுடைய காலை விட்டுலாமா. ஆனா சாமி என்ன பண்ணாலும் அவர் வழியில வச்சு அவருக்கு தாமையும் கால வீசிய சந்திக்கு அண்டத்தோடு உடனே பூதளத்தோடு வணங்க பொற்கோயில் போனதும் மரணி வேதி மணிமுடி தாமும் நாமும் தொண்டருக்கு நாயகம் பாண்டவத்திற்கு பரிசு வைத்தாங்கே பல்லாண்டு கூறுகிறார். அது பாதகம். நான் எது சொன்னீங்க, களி பாவம் பாதகம் மாதம். நீ எது சேவை செய்தாலும் இறைவனை நினைவு செய்தால் அது வந்து உங்களுக்கு என்ன வராது, பழி வராது, பாவம் வராது, பாடகம் வராது, மாவாதம் வராது. அவர் மறந்து செய்தால் எத்த வினைனாலும் நம்ம வந்து தென்படுத்தார். அப்ப என்ன செயலை செய்தாலும் நம்ம யார் நினைவு செய்யணும், இறைவனை நினைவு செய்தால் அது வந்து இன்னும் நம்ம வராது. அதை இறைவனை ஏற்றுக்கணும். அதை மறந்து செய்யறதுக்கு ஒரு தர்மமே செய்யறோம். இப்போ ஒரு தர்மம் செய்யறதுக்கு ஒரு 3 பேர் போறாங்க. உடல் எடுத்துட்டு போனாரு, தர்மம் செஞ்சாரு. 7 முடிச்ச மார்க் இருக்கிறாங்கன்னா 10 மார்க். 2வது போய் தர்மம் செஞ்சாரு, அவருக்கு சாமி 50 மார்க் கொடுத்தாரு. 3வது போய் தர்மம் செஞ்சாரு, அவருக்கு 130. 3 பேருக்கு தர்மம் தான் செஞ்சாங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல போய் செஞ்சாருப்பாங்க, அப்படி சுத்தி பார்த்தாரு, யாராவது நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க முன்னாடி அப்படி விரும்புகளை கொடுக்குறது. அதுக்கு பேரு அதுக்கு சாமி எதை செய்யாரு அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுத்த மாடு எத்தனை இருக்கு 10. 2வது இறக்கப்பட்டு செய்த காரணத்தினால் அவருக்கு 50. 3வது இது என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய அல்ல என்று அவர் கொடுத்தாருப்பாங்க. அதுதான் 120. நீ எந்த தர்ம காரியம் செஞ்சாலும்
என்னுடையது இல்ல அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருந்தாலும் இருந்தா நமக்கு 120 கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு மைனஸ். அப்படி இந்த வாழ்ந்த கொடுமை நீங்க இருபொழுதும் சொல்லும் பலம் செய்து பெண்கள் மனம் கவரும் எங்கள் மனம் புரிய என்று மழை விட்டு அழிச்சிருக்கிறார் என்று அந்த பாடலை சொல்கின்றனர். பூவிலும் நம்ம எளிமையாக இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா பூவும் நீர். பூஜை அப்படின்னா என்ன அர்த்தம்? பூ செய். பூ என்றால் கெடுத்தல், சை என்றால் கொடுத்தல். எதை கிடத்து எதை கொடுத்தல்? மரத்தை கிடத்து ஞானத்தை கொடுத்தல். இந்த பூஜை வழிபாடுல என்ன அப்படின்னா பூஜைக்கு பூஜை ஆரம்பிக்குது பாத்தீங்களா? பூஜை அப்படின்னால அந்த முதல் என்ன வருது? பூஜை கொண்டு வழிபாடு பண்றதுக்கு பூஜைனே பேரு. அப்ப மலர் வழிபாடு ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பூசை கெடுத்தல் கொடுத்தல், மரத்தை கெடுத்தல் ஞானத்தை கொடுத்தல். மரம்னா என்ன? நம்ம கிட்ட ஒரு மரம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மரம் ஒரு மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் நமக்கு இத்தனை பிறவியுமே இந்த ஆன்ம மரம் இல்லைன்னா நாம என்ன செய்ய மாட்டோம், இந்த பிறவிக்கு நாம வந்துடணும். இப்ப ஒரு இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விரல் நீளமா கட்டி கொடுப்பாங்க பாத்தீங்களா, கல்வி வச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மட்டில வந்து இறுக்கி கட்டியிருப்பாங்க. அதை அவுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க? அந்த கட்டை அவுக்க முடியல என்ன செய்வாங்க? அறுக்க கூடாது. அதுக்காக என்ன செய்யணும்? இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு கட்டு. அப்ப என்ன செய்யணும்னா இங்கிட்ட ஒரு கட்டு அங்கிட்ட ஒரு கட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா போடணும். போட்டா இல்லைன்னா எனக்கு நடுவில் இருக்கிறது லூஸ் ஆயிடும். அப்படிதான் சாமி நமக்கு 2 கட்டை சேர்க்கிறேன். ஒரு மலத்தை நீக்குவதற்காக 2 மலத்தை சேர்க்கணும். கண்ணு மலம் மாயா மலம் என்கின்ற 2 மலத்தை அமைத்து செய்யணும். புரியுது? புரிஞ்சுதான்? கண்மலம் என்பது நாம் செய்யக்கூடிய வினை, மாயாமலம் என்பது இந்த உலகம், இந்த உடம்பு, இதெல்லாம் மாயாமம். இதை கூட்டுக்கிட்டுதான் நாம என்ன செய்யறாரு, இந்த பூமியில நம்மள உலகம் வச்சிருக்கின்றார். அதை மாணிக்கவாசகரும் சொல்றாரு, சாமி ஒன்ன மறக்க வச்சு நீங்க வந்து பிறக்க வச்சுட்டே அப்படின்னு. வானையை நோக்கி மணாலா மண்ணே நீ சீர் மறப்பிட்டு ஊரே புக இந்த என்னை உடலை பண்ணி விட்டு விட்டார். அடியின் அறியாமை அறிந்து நீயே வந்து அதை செய்யும். நம்ம அறியாமையில இங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு இறைவனை செஞ்சுக்கிறான். நம்ம கூட இருக்கான், நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகணும், நம்ம கூட தான் இருக்கான். நம்ம கூட எங்க இருக்காரு? உயிர் கூட இருக்கு. உயிர் கூட இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இறப்பட பார்க்க முடியாது. உயிர் கூட இருக்காரு. அது வந்து ஒன்றா இருப்பது. உடலா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணுக்கு ஒளியாக இருந்து பிற பொருளை காட்டுவது. இப்ப கண்ணை ஒளியுமே பத்தாது, அதை காட்டும் போனாலும் வேணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, காண முடியாது. உயிர் தானா அறியக்கூடிய அறிவு கிடையாது. அறிவித்தான் அறியக்கூடிய அறிவு தான் இந்த உயிர்களுக்கு இருக்க தவிர தானாக அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு இல்லை. இப்ப உடம்பு கணக்கு தெரியுது, உயிர் கணக்கு தெரியுதா? உடம்பு தெரியுது, உயிர் கணக்கு தெரியுதாங்க தெரியல. ஏன் அப்படின்னா உயிரே கணக்கு தெரியலையே, அந்த உயிர்க்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் நம்ம கணக்கு வந்து தெரியும். ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த மலத்தை இணைப்பதற்கு சாமி 2 மலத்தை சேர்க்கிறாங்க. தன்மை மலம் மாயா மலம் என்கின்ற 2 மலத்தை சேர்ந்துட்டு நாம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இந்த பிறவியில் அழுத்தி என்ன செய்யறாரு, வினையை கூட்டுவிட்டு இந்த வினை போகத்தை குறிப்பிட்ட செய்து கடைசி இறுதியில நாம என்ன செய்ய போறோம், அந்த வழிபாடுல அந்த பூமி நீரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சாமி ஆகமத்தில் எழுதிச்சு. ஆகம வழிபாடுல பூமி நீர் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் உண்மையை சொன்னாங்க, அண்ணலாகவே அரிச்சனை கூடிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவரோடு பெருந்தவ குழந்தை அப்படின்னாரு சொன்னீங்க. அப்ப அர்ச்சிப்பதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பூவும் நீர். ஒரு தண்ணி எடுத்து ஒரு அபிஷேகம் செய்து ஒரு பூ வச்சாச்சுனாலே அதை பார்த்து அருள் செய்யாமல் இருக்கவே மாட்டானா.
அதனாலதான் அவங்க கேட்டாங்க என்ன தலைப்புரியா வைக்கலாம் அப்படின்னு. அப்படியா அவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனாலதான் பூவும் நீரும் வைங்க அப்படின்னு ஒவ்வொரு இடமும் விநாயகரை பத்தி சொல்லுவாங்க. இந்த விட அந்த அம்மா பேசுறாங்களா விநாயகர் அற்புதமா பேசுறாங்களா, சரி அவங்க பேசுறாங்க அருமையாக பூவும் நீரும் பேசுவோம் அப்படின்ட்டு இறைவன் நல்லால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. சரி அப்படி இந்த பூவு நீரும் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லா அருளாளர்களுமே நமக்கு என்ன செய்யறாங்க எடுத்து. அப்ப இந்த ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு இந்த 2 மலத்தை கூட்டு வச்சு அந்த மலத்தை சாமி என்ன செய்யறதா இருக்காங்க. ஒன்றாய் எப்படி இருக்காரு உயிர்ப்பு இருக்காரு, உடனாய் தன்னுக்கு இல்லாத வந்து பிற பொருளை காட்டி கொண்டிருக்கிறார். 3வது என்ன செய்யறாரு அப்படின்னா வேற எப்படி இருக்காரு சூரிய ஒளியாக இருக்குது. சூரிய ஒளி இல்லைனாலும் என்ன செய்ய முடியாது பிற பொருளை காட்டி. இப்ப கண்ண ஒளி இருக்கு சூரிய ஒளி இல்லாம பார்க்க முடியாது. இந்த சூரிய ஒளி இருந்து கண்ண ஒளி இல்லாம பிற பொருளை பார்க்க முடியாது. உலகத்துக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாமாவும் இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து நம்ம வேற எங்கேயும் நம்ம கூடவே தான் இருக்காது. நம்மளால தனியெல்லாம் விடல, நம்ம கூடயே இருந்து நாம இன்னும் நம்ம நன்மை தீமை செய்தாலும் நம்ம கூடயே தான் இருக்காரு இருந்து அதை அனுமதி செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அந்த வினை வைத்து வினையை கொழுந்ததாக வைத்துக் கொண்டு நம்ம வினை கோபத்தை தீர்த்துக்கிறார். எப்படி ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மறை 4ஆய் வரும் பூதம் அவை 5ஆய் 6 ஏழோசைய 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீரி விரலையே என்று ஞானசம்பந்த பெருமான் ஈராய் முதல் 1ஆய் ஒரு பெண் ஆண் குணம் 3ஆய் மாறாய் மறை 4ஆய் ஒரு பூதம் 5ஆய் முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் எல்லாவும் எடுத்துக்கொள்வது. எல்லாவும் என்ன செய்யாது இந்த உயிருக்கு இந்த உத்தியெல்லாம் நன்மை செய்யணும் அத்தனை செய்யாது. இவ்வளவு நன்மை செஞ்சாலும் நாம் அவருக்கு என்ன செய்ய என்ன நன்றி செய்ய முடியும். எல்லா கருணையும் செய்யறது சாமி. அவருக்கு நாம் எளிமையா என்ன செய்யணும்னா பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யணும். அதுதான் நம்மளுடைய அது கூட நம்ம பொருளா பூ நீர் நம்ம பொருளா அவர் கூப்பிடணும். நம்ம கையில இருக்கு நம்ம பொருள் சொல்ல முடியுமா. அங்கதான் பூ வெளியில இருக்கு நீர் இருக்கு அதுவே அவர் பொருள். இந்த உலகத்துல நாம் எதுவுமே கைமாறு செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியுமா. யானையிலிருந்து எதற்கு ஒரு கைமாறுனா மாணிக்கிறதுக்கு வருவானே சொல்லிட்டாரு என்ன கைமாறு செய்ய முடியாது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே அவர் பொருள் நாங்க என்ன கைமாறு செய்ய முடியும் சொல்லுங்க போகும். அப்ப இந்த தந்தது முந்தனை கொண்டது என்பதை சங்கரம் ஆளுகளோ சது அந்த ஒன்றுமில்லா ஆனந்தத்துக்கு யாது பெற்றது என்று என்பாள் என்பது மனது யான் இளம் இதற்கு ஓர் கைமாறு அவ்வளவு கருணை நமக்கு செஞ்சுட்டே ஒன்று அறக்கருணை மற்றொன்று அன்றையால் சொல்லிட்டு இருப்பது அறக்கருணை அடிக்கிட்டு இருப்பது மழக்கருணை. இப்ப இன்ப வரும்போது நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்தையும் மறந்துடும் ஹாப்பியா இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே துன்பம் வரும்போது என்ன செய்யணும் யாரையாவது போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்பம் வரும்போது நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல துன்பப்படும் போதும் ஏதோ ஒரு தீங்கு நாம் செய்திருக்கின்றோம் அதனால இறைவன் நமக்கு கூட்டி வைத்திருக்கின்றார் என்கின்ற உணர்வு மட்டும் நமக்கு இருந்தால் இப்படிதான் நமக்கு அறிஞர்கள்லாம் நம்ம பொருள் வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த 2 மலத்தையும் நமக்கு கூட்டிவிட்டு நமக்கு அந்த ஆணவமுடன் இருந்த ஒரு மலத்தை இறைவன் நீக்குவதற்கு நமக்கு என்ன செய்யாது நமக்கு துணை போகின்றார். என் 2 இப்ப ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் ஒரு செம்பு பாத்திரத்தை இருக்கு எடுத்து அந்த பாத்திரத்தை விளக்குறதுக்கு 2 பொருள் தேவை. செம்பு பாத்திரத்தை எடுத்தா விளக்குறதுக்கு எத்தனை பொருள் தேவை. ஒரு பொருள் அதை விளக்க முடியாது. ஒண்ணு எலுமிச்சமாவும் சமையா பொடி வேணுமா இல்லைன்னா புளியும் சமையா பொடியும் இல்லைன்னா ஏதாவது 2 பொருள் வேணும். ஒரு பொருளை வச்சு விளக்க முடியாது. 2 பொருளை வச்சு விளக்குனா பிறகு கல்வி பாக்குறீங்க எங்கேயாவது அழுத்திருந்துச்சுக்கணும் மறுபடியும் என்ன செய்யுங்க 2 தேய்ச்சி அதை விளக்குவீங்கல்ல. அதே போலதான் ஒவ்வொரு பிறவையும் நம்ம கொடுத்து பாக்குறாரு ஏதாவது கணக்கு எழுதிதான் பார்க்க முடியாதான் தேவையா மறுபடியும் போட்டு
நம்மள பக்குவப்படுத்து அவ்வளவு பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் நீங்க வந்து. ஆனா வந்து நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக நமக்கு இறைவன் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறாரோ என்பதை மறந்து அதை தவிர மற்ற எல்லா வேலையும் நம்ம அதாவது நம்ம திரும்பவும் படுகின்றோம். தலையே நீ வணங்காய் தலை வாழை தலை தனிந்து தலையாடை வழி தேரும் தலைவனை தலையே தலையாடை வாழ்வதும் தன்னால் காண்பதும் வாயால் வாழ்த்துவதும் நெஞ்சால் நினைப்பதும் கையால் கூப்பி தொழுவதும் கால்களால் கோயில் வளம் வருவதும் இதுதான் நமக்கு இந்த பிறவியை நமக்கு கைகால் கூப்பி தொழி கடிமாமலர் தூவின்று பைவாய் வாம்பரையாட்ட பரமனை கைகால் கூப்பி தொழி ஆசையார் பயணி அறங்கோயில் வலம் வந்து பூக்கையாளத்தி போற்றியனாக வாக்கையார் பயன். இதோட ஒரு பயன் என்னன்னாரு, பூக்கை கொண்டு பூவை கொண்டு இறைவனை அர்ப்பிப்பதற்காக இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நம்ம உணரணும். பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கை யார் பயன். அடுத்ததான் பாருங்க, பூக்கை கொண்டு அதன் பொருளுக்கு போட்டுனர் நாட்டை கொண்டு அதன் நாமம் நம்பினர் ஆட்சிக்கு எழுதி அவன் வந்து காட்டைக்கு எழுதி ஆளு கழிவதை இந்த வேலையெல்லாம் செய்யாம நம்ம வந்து செஞ்சுறோம். காலத்தை வீணா போட்டு இந்திய தொலைக்காட்சிகளும் முதல் முறையாக என்ன செய்யறோம், அங்க போய் உட்கார்ந்து காலத்தை வீணாக போட்டு என்ன செய்யறோம், கடைசி யமன் வருவாரு. காலத்தை வீணா போடுறதுக்கப்புறம் அந்த யமன் வருவாரு. சட்டையை பிடிச்சுதான் வரும்போதே போகாதான் வருவாங்க. சட்டையை பிடிச்சிட்டு வயசு அப்படின்னு 82 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க, சத்தம் அடிதான் முதல்ல அடிக்கிட்டே பேசுவாங்க. எவனுக்கு ரொம்ப கோவம் வருவான். அதாவது பாவம் செய்யாதீரு நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டுவானே அப்படிங்கிறது. அவங்க வரும்போது எப்படி வரும், கோபத்தோடு வரும். அது எப்படி வரும், அதுவே அதை சொல்றாரு. தனித்திடும் வரும்போதே அந்த பாசத்தை வீசிக்கிட்டு கண்ண கரையேன்னு கருப்பு வாகனத்துல வருவான். வந்து வீசி எழுதிக்கலாம் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சத்து ஒரு அழகு பைசோட கத்துறாது 82 ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் யமன் ஒரு 5 நிமிஷம் செய்தி ஏமா அந்த ராமகிருஷ்ணா அவர்கள் ஏதோ சொற்பொழி நடக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அந்த திருக்குறள் பாடிட்டு வந்தானே அதனால படம். அதனாலதான் காலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக விரைவு செய்யக்கூடாது என்று நம்ம வரலாறுகள் எல்லாம் சொல்லி வைக்கிறேன். தன்னை துயின்ற அவனே காலத்தை போக்காது என்றா அதுக்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும் என்று எளிதில் மறைகிறார் இறைவனை எளில் தங்கு பொழுது காலத்தின் பூசணி விடாது செய்து மனிதர்களுமா நம்ம புரிஞ்சது 4 காலம் போடுவாங்க. நம்ம ஒரு காலம் பூண்டு கொண்டதுக்கு என்ன செய்யலாம், இந்த வண்டி இழுக்க மாட்டேங்குது. காலையில எதிர்த்து குளிச்சுட்டு காலையில இருந்து குளிக்காத வண்டி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறது. அதோட தேவை பார்த்தீங்கன்னா பல்லு கூட விளக்குறது கிடையாது. முதல்ல டீ உள்ள போயிடுது. டீ இப்ப தேவை பார்த்தீங்கன்னா திமுறை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு காலம் போயிடுது. காலையில எழுந்துச்சு எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலையில எழுந்துச்சு பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையா, எல்லாம் என்ன தேய்க்கிறாங்க, செல்ல தேய்க்கிறாங்க. சில நேரம் தேய்க்கிறாங்க. இங்க எல்லாருமே யாரும் பல்லு தேய்க்கிறாங்களா? காலையில இப்படி போச்சுன்னா காலை எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. காலை கூட செல்போன் காலம் ஆயிடுச்சு, ரொம்ப மீடியாக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால ரொம்ப நம்ம கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மிக ஒரு காலம் இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமை தருகிற ஞானம் உண்டாவது வானவரும் நான்முகரும் நல்லறிய
ஆனமுண்டாயங்கள் பாண்டிக்கு அந்த அடிவுக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமே என்று சொல்வதற்கு இந்த காலத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, வீணாக நாம் போட்டாது. காலம் உண்டாகவே காதல் செய்து அதுதான் 60 காலமும் 6 காலமும் மகளை விட்டு மாற்றாது. பொழுதொரு காலத்து என்னும் பூசனை விடாது செய்து அப்படின்னு மாணிக்கா சொல்லுவாங்க, புதியில சொல்றாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. இறைவன்ட்ட எளிமையாக கொண்டு செல்லக்கூடியது எதுனா பூவும். அதனாலதான் முதல் நாள் புண்ணியம் செய்வாருக்கு புண்ணியம் அப்படின்னால பூவும். ஆனால் அது கண்டு அருமையாக என்னுடைய பாவிகள் எங்கள் ஈசனை நன்னறியாமல் இந்த எளிமையான முறையை தெரியாதவர்கள என்ன சொன்னாரு, பாவிகள். இதயம் அப்ப எளிமையான முறை என்னது, இறைவனை அடையக்கூடிய எளிமையான முறை பூவும் நீரும். சுந்தரசாமிட்ட போய் கேட்டாங்க, சாமி யாரும் சாமி பாவிகள்? அவருனாலே பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவி கொத்தி நோய் அது இதனை பொருளறிஞன் போய்தொழுதேன் முத்தியமா மனிதனை வைரத்தை மூர்க்கனை எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆர்வம் இறைவனையே என்று இந்த பாட்டில் யாருமையா சொல்றார். சொல்றாரு, யார் பக்தி என்ற திறத்தை கைவிடுகின்றார்களோ அவர்கள் பாவிகள் இருக்கின்றனர். அதுல அந்த இஷ்ட நம்ம போலாமா, போகணும். எந்த நேரம் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமாக அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு 10 நிமிஷம் எதுவும் கேள்வியோட இருந்து எடுத்துக்காங்க, நான் சொல்றேன். பதில் கேள்விகள் எதுவும் இருக்கான்? இல்ல இல்ல, எதுவும் கேள்வி கேட்கிறேன் இல்லையா? நிறைய அவதிப்படுறாங்க. என்ன காரணம்னா அவரோட அறியாமைதான் காரணம். ஆணவ ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆணவ குழந்தைங்க ரொம்ப தூக்க போறாங்க அப்படின்னா, இப்ப ஆணவம் நீங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆணவம் நீங்கிச்சுன்னா என்ன, அவங்க கிட்ட போகக்கூடிய தகுதியை பெற்று விட்டாலும் அர்த்தம். இப்ப வாரியத்தை போய் ரொம்ப துன்பம் தாங்க முடியும்னு போய் சொல்ல போனாங்க. அவங்க என்னால துன்பம் தாங்க முடியல அப்படின்னா வாரியத்தை அவர் சொன்னா, நீ கொடுத்து வச்சவன்பா உன்கிட்ட சாமி நெருங்கிட்ட அப்படின்னா, எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னா அப்ப அப்ப ஆண்டவன் குறைஞ்சிச்சுன்னா எதிர்வு பக்கத்துல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீட்டுல என்ன ஆவாங்க அவனுக்கே தெரியாது, சாமிக்கு தான் தெரியும். இப்ப திருக்கோயில எல்லாம் எல்லாரும் பிச்சை எழுதி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு திருவிழா என்னதான் இருந்திருக்காங்க சொல்லுவோம். திருக்கோயில எல்லாரும் பிச்சை எழுதி உட்காந்துருக்காங்க, அவங்க முற்பிரிவுல மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்காங்க. 10 நிமிஷம் கூட யாருக்கு கொடுக்காத அந்த நிலை காரணமாக அந்த பிறகு அவங்க அனுப்பிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, நல்ல எழுந்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க, ஆனா அடுத்த பிறகு என்ன ஆகும் சொல்ல முடியும், புரியுது உங்களுக்கு? அப்படிங்கும்போது இந்த பிறகு என்ன செய்வாங்க, தேய்வாரங்கள்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு தர்மம் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகாது, மறுபிறகுல அவங்க எந்த சூழ்நிலை காரணமாக செய்யலையோ அந்த சூழ்நிலை காரணமாக அங்க அதாவது அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. அப்படி செய்ய கொடுத்துடல, நீ அறம் செய்ய, நீ செய்யாம அது 2வது விஷயம். முதல்ல செய்யறதுக்கு விரும்பப்படு அப்படின்னாங்க. அறம் செய்ய விரும்பு, செய்யறதுக்கு விரும்பப்படணும், மனதாக கொடுக்கணுங்கிற விருப்பம் வரணும், அப்படின்னாதான் செய்ய முடியும். அப்படி செஞ்சுட்டா என்ன செய்வாருன்னு அப்புறம் சொல்றாரு, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவதற்கு அருள் வைத்தார், தரப்பு வருடங்களுக்கெல்லாம் கடன் நரகங்கள் வைத்தார் அப்படிங்கிறார். யார் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்க வைத்தார், கொடுத்தவர்களுக்கு அருள் வைத்தார், அந்த பொருட்களை மறைத்து வைத்தவர்களுக்கு கடன் நரகமும். செய்வதையா 10 லட்சத்தை எப்படி 20 லட்சம் மாற்றணும் தான் யோசிப்பாங்க இல்லையா, அது எதுவும் செய்ய மாட்டாங்க. 10 பைசா கூட எடுக்கணும்னு இந்த நினைப்பு அவங்களுக்கு வராது. சேர்த்து வைப்பாங்க, நல்லது 20 லட்சம் 30 லட்சம் சேர்த்துட்டே இருப்பாங்க. கடைசி அவங்களும் அனுப்பிக்க மாட்டாங்க, போட்டு போயிடலாம். போகும்போது கொண்டு போக முடியுமா, நான் 20 கோடி சேர்த்து வச்சுக்கீங்க அவங்க போகும்போது கொண்டு போக முடியுமா, ஒன்றும் கொண்டு போக முடியாது. அருணாக்கார கூட என்ன செஞ்சுவாங்க, போடுவாங்க. அதனால
கிடைக்கின்ற இந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நன்றாக நினைந்து வழிபாடு செய்துதான் போக வேண்டும் ரொம்ப முக்கியம். இது ஒரு காலம் இல்லை. காற்றுள்ள போதே இறைவனை ரசித்துக் கொள்ள வேண்டும். உயிருக்கு சுவாசம் காற்று இருக்கும் போதே நல்ல இறைவனை உள்ள நினைக்கணும். நினைப்பவர்கள் கோயிலாக கொண்டவன் அனைத்திலும் அம்பலக்கூட்டனை தெரிவிப்பது மறந்து உண்ணணும் என்று கூறுவதற்காக இந்த ஒரு காலம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் அறியாமை காரணமாக என்ன செய்வாங்க? அவங்க தவறு செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சாமியை அவங்க பாக்குது. இப்ப தர்மம் செஞ்சாங்க. இளமையில இந்த இளமையில பக்கமா தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே நான் எப்படி செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க வருத்தம் இருக்குல்ல, அது இப்போ அதான் ஒண்ணு. அது சொல்றாரு அப்போ சுவாமியே சொல்றாரு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அப்போ சுவாமி பதில் சொல்றேன். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோடை மாதம் வேறனாய் கழிந்த நாளும் வெளிவோடு மூப்பு வந்து கோடனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அது நான் குறிக்கோள் இல்லாம கெட்டேன் அப்படின்னு சொல்றது. தகுதி சொல்ற நான் சொல்றேன். நான் தகுதி உண்டு, கண்டிப்பா உண்டு. இப்ப நீ கேட்ட கேள்வி நல்லா கேள்வி. குறிக்கோள் இல்லாத கெட்டேன் சேரலாம் பரவலுக்கு கொண்டிட்டு இருக்கிறாங்க என்று அப்ப தமிழ் நான் இளமை பருவத்திலையும் நான் என்ன செய்யறேன்? வழிபாடு பண்ணல. நடுத்தர வழிபாடு இருக்கக்கூடிய இளமை வயதிலையும் நான் வழிபாடு பண்ணல. அதுக்கு மேலான இருக்கக்கூடிய கோலனாய் கழிந்த நாளும் அது வயதான பருவத்துல நான் இனிமே நான் வழிபாடு செய்து நான் உன்னை வந்து அடைய முடியுமா அப்படின்னு அப்ப சொல்லி கேட்கிறேன். அவர் அறிவியல் வந்தாரு. என்ன சொல்லி பிடிச்சாரு. உலகப்படி பிடிச்சாரு. முன்னாடி இருக்காரு. இப்படி அதுக்கு நான் இப்ப நான் இளமையில நான் எவ்வளவோ நம்ம தவறு செஞ்சிருப்போம். அதெல்லாம் சாமி மன்னிப்பாரான்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா மன்னிப்போம். நாம் என்னைக்கு நாம் நம்மளுடைய தவற்றை உணர்ந்து நாம் அந்த வழிபாடு செய்ய வந்துட்டோமோ, வந்து திருமுறை பாட ஆரம்பிச்சிட்டோமோ, பூ நீளம் இறைவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமோ, நம்மள சாமி எல்லா விதமான புத்தகங்களையும் மன்னிப்பார் என்று நம்ம வரலாறு தெரியும். யாரு நீ நமக்கு வந்து நான்கு நடந்து ஏற்றிட்டாங்க. எது செய்யலாம்? சாமி அவங்களோட புத்தகத்தை கொடுத்தாங்க. கொள்வாரேனும் எத்தனை கொலை செய்திருந்தாலும் குணம்பல நன்மைகள் இல்லாதேனும் இதுவரைக்கும் நான் நன்மையை செய்யல அப்படிங்கிறவங்க கூட இயங்குவோர் ஆயிரின் இனிமனாவது இயங்குவோர் ஆயிரின் எல்லா தீங்கையும் நீங்குவோர் என்பதால் அந்த தீங்கெல்லாம் சாமி என்ன செய்யலாம்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு ஞாபகம் பதில் எல்லா தீங்கையும் நீங்குவோர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாய சொன்னா சாமி என்ன பண்ணுவாரா? அது பாடக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்டீங்களா? ஒவ்வொரு தகுதி உண்டு. என்னைக்கு நம்ம தன் தவற்றை உணர்கின்றோமோ அன்னைக்கு நமக்கு எல்லா விதமான இதையும் சாமி கொடுத்துரு. வேற ஒரு கேள்விதான் பண்ணி பார்த்தா சரி. இலக்கம் காமிச்சு வந்து பொது வாழ்க்கையில் இறக்க குணத்துல வழிநடத்தி அவங்க முயற்சி விடுறவங்களே தேனி எட்டி கொடுத்த மாதிரி இறக்கி விட்டுறாங்களா? இலக்கம் இல்லாம இருக்கிறவங்க அரசு உள்ளவங்க அது எழுதி வராங்க. சாமி அவங்களுடைய மொத்த வினைகளையும் நல்வினை பயன்களை அத்தனையும் ஒரே பிரிவுல கொடுக்குறோம். அதனால அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த பிரிவுல இறைவனுக்கு தெரியும். அது கண்டிப்பா தீமை செஞ்சு அதுக்குரிய பயன் உண்டு இல்லை. இப்ப நன்மை செய்தால் எப்படி நாம் செய்த புண்ணியம் அப்படின்னு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தீமை செஞ்சாலும் அதுக்குரிய புண்ணியத்தை அதுக்குரிய பலனை கொடுக்கும்ல. இன்னொன்னா அது தானா வந்து கொடுக்காது. வினை பயன் வந்து வினை என்பது ஒரு ஜடம். அது தானா வந்து இருக்கிறது. அதோடைய பயனை கொடுக்காது. இப்போ ஒரு தர்மம் நீங்க செய்தாலும் அது தர்மம் வந்து தானா வந்து பயன் கொடுக்குமா? நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன் அதுவும் வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப அறிவற்ற ஒரு பொருளை அறிவுடைய ஒரு பொருள் தான் இயக்க முடியும். இப்ப இது அறிவற்ற பொருளாம். அறிவற்ற பொருள் தானே. அறிவற்ற பொருளை அறிவுடைய நாம என்ன செய்யறோம்? எடுத்து
இது தொடர்ந்து குறிக்கும். அறிவற்ற பொருள் அறிவுடைய பொருள் தான் சேர்க்கணும். அதே போல பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவன் அறிவற்ற அந்த ஜனம் நாம செய்யக்கூடிய வினை இருக்கு பாருங்க, நல்வினை செய்வது அது ஜனம், அதுக்கு அறிவு கிடையாது. அதை எடுத்து ஏற்படுவதாகனா இறைவன் அடுத்து. இப்ப நீங்க ஒரு தர்ம தெரிவித்து நீங்க போயிடுறீங்க, நீங்க மறந்துடுறீங்க, அந்த புண்ணியத்தை எடுத்து கொடுத்தது இறைவன் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியும். நீங்க செய்த வினைப்பேன் உங்களுக்கே வந்து சேரும். இப்ப ராமசாமி செஞ்சதுக்கு கந்தசாமி கொடுக்க முடியாது, கந்தசாமி செஞ்சதை ராமசாமி கொடுக்க முடியாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தவன், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவியான் எவரவருக்கு உதவி. இப்ப சாதாரண டிவி இருக்கு, டிவியில எத்தனை சேனல் இருக்கு? 200 சேனல் இருக்குமா, 500 சேனல் இருக்குமா? ரிமோட் 200 கட்ட 200 சேனல் போகுது. ஒன்னா சேனல் என்ன இருக்கு? சரி, நடுவில் கூட 150 சேனல் 150 போகுது. மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருந்தா சாமிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. அவரு டக்குன்னு கண்ணு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ரிட்டர்ன் அத்தனையும் என்னென்ன பண்ணாலும் அத்தனை. அதுதான் நீங்க சும்மா இருக்கும் போதுதான் பூவும் நீரையும் நினைச்சு சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்க முடியறதுனால மனசாலையாவது நினைச்சுட்டே இருங்க, உங்களுக்கு அந்த புண்ணியத்தை சாமி கொடுத்துட்டே இருக்கு. நினைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்ய சொல்றாங்க, பொருட்கள் முதல்ல செஞ்சு பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இடத்துல நம்ம அந்த மலர்களை கொண்டு இறைவனை அழைச்சிட்டால் அது மனதுக்குள் நமக்கு கழிச்சிட்டு நம்ம மனசுக்குள்ள செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்பதற்காக தான் புறத்துல செய்து நமக்கு பழகிச்சு. இப்படி நீங்க இப்ப நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு சாமிக்கு ஒரு மலரை பறிச்சு வச்சா இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே என்ன வருமானம் அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிடும். என்னுடைய அக்கௌண்ட்ல இந்த புண்ணியம் என்னைக்குமே என்ன செய்யாது, அழியவே அறியாது. மற்ற புண்ணியமும் அழிஞ்சிடும். இறைவன் செய்யக்கூடிய எந்த புண்ணியமும் அழியவே அறியாது, அது அப்படியே இருக்கும். ஒரு பேங்க்ல போய் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை வட்டி அந்த ரூபாய் கொடுத்தா நீங்க இறைவனை மறந்து செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு அந்த விஷயமே உங்களுக்கு என்ன உண்டாயிரும், கூடை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அனுமதிக்க கொடுத்துருவாங்க. ஆனா சிவபுண்ணியம் அப்படி இல்லை. நீங்க அக்கௌண்ட்ல நீங்க எத்தனை சிவபுண்ணியம் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே இருக்கும், அசல் அப்படியே இருக்கும், வட்டி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்படி எல்லாம் அல்லாதது ஞாபகம் பெருமான் பூமியை பற்றி சொல்றாரு, நாகதாச பெருமான் பூமியை பற்றி சொல்றாரு, இளமுசாமி சொல்றாரு, ஆண்டுதானும் பூ நீரை வைத்து வழிபாடு செய்கிறார் என்று நமது மாணிக்கவாச பெருமானுடைய அந்த குடியிலையும் எடுத்து சொல்றாரு. 20 மனிதரா இறைவனை எண்ணில் தங்குள் பொருள் காலத்தில் கூட்டலை விடாது செய்து தொழுகலை தலைமை தேர தொழுந்து கண்ணீரில் மூழ்கி அழுது அடிய அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிய செய்வான் என்று அந்த பாடலுடைய புதிய எடுத்து சொல்றாங்க. இப்படி பல வரலாறுகள் நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த பூ நீரை வைத்து நமக்கு ஆகினாலே இந்த பூ நீரும் இறைவனை எளிமையாக அடைவதற்கு உண்டான உபாயம் நமக்கு பூவும் நீரும். பூ என்றால் கெடுத்தல், செய்யத்தால் கொடுத்தல், மரத்தை கிடத்தி ஞானத்தை கொடுத்தல். நாம் பூஜை செய்ய செய்ய என்ன உண்டாகும் அப்படின்னா, பூவும் நீரையும் கொண்டு வழிபாடு செய்தால் நமக்கு அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் உண்டாகும். அஞ்ஞானம் நீங்கி என்ன ஞானம் உண்டாகும், உண்மையான ஞானம் மட்டும். அந்த உண்மையான ஞானம் எப்படி அப்படின்னா, அவ்வளவு ஞானம் பல ஞானம் என்று 2 வகை ஞானம். ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, மற்றொன்று அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. 2 வகையான அறிவு நமக்கு இருக்கு. ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, மற்றொன்று அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கிய அறிவு அப்படின்னா இந்த நூலறிவுனால முக்கிய முடியாது, அனுபவ அறிவை பெற முடியும். அதுதான் எல்லா அளவுக்கும் நூல் நமக்கு நிறைய வச்சுக்கலாம். அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் படிக்கணும். படிக்க முடியலன்னு விஷயத்தை கேட்கணும். இப்ப சொற்பொழி கேட்கறீங்க அப்படின்னா படிக்க முடியாது. இப்ப நான் ஒரு 5 மணி நேரம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க 1 மணி நேரத்துல அந்த சொற்பொழியை நீங்க கேட்கறீங்க. நான் எத்தனை மணி நேரம் படிக்கணும், 5 மணி நேரம் படிக்கணும். படிச்சா நீங்க 1 மணி நேரம் ஈஸியா கேட்டு வாங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு அவன ஞானம் பழஞானம் என்கின்ற 2 வகை ஞானம் போக்கும். அதை சொல்றாரு, விலகில் தீயினன் பாலில் படு நெய்கோள் மலைய நெய்துரான் மாமணி தோல்வியான் உறவு போல் நட்டு உணர்வு கையினால் முருக வாங்கி கடையை மீட்குமே. அப்ப விரவத்தி இருக்கையா, விரவத்தி இருக்கா, இருக்கு. பத்த வச்சா பால் நெய் இருக்கா,
இருக்கு. அதை என்ன செய்யணும்? மொத்தத்தை ஊடி கயிறு வைத்து நன்றாக தீர்த்தால் நமக்கு வெளிக்கொண்டு தோன்றும். கடவுள் இருக்காரா? இருக்காரு. ஆனா கண்ணுக்கு தெரியல. அப்போ என்ன செய்யணும்? அன்பு என்ற மொத்தத்தை ஊண்டி அறிவு என்கின்ற கயிறை வைத்து தீர்த்தால் நமக்கு வெளிக்கொண்டு தோன்றும். அந்த 2 வகை அறிவுதான் ஒன்று அபஞானம், மற்றொன்று பரஞானம் என்று பேர். ஆனா ஞானசம்பந்தரும் ஒரு ஆபத்தை பெற்றார் என்று சொல்றார். சிவனையே சிந்திக்கும் திருப்பதின் சுவைஞானம், பௌவதனை அறமாற்றும் பாங்கினில் ஒழுங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வ சம்பந்த தாமந்த அன்னிலை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அவர் பிறக்கும் போது அவருக்கு எல்லா விதமான ஞானம் கருதிச்சு அப்படின்னு சொல்றாரு. இவரையே சிந்திக்கும் பொறுப்பெடுத்து செய்யணும். அதான் நம்ம அவரையே நினைக்கக்கூடிய நிலை நமக்கு வரும். இவரையே சிந்திக்கும் பொறுப்பெடுத்து செய்யணும். பௌவதனை அறமாற்றும் பாண்டியை ஓங்கியனாலும் ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். இதுதான் அந்த பரஞானமும் அபரஞானமும். அந்த 2 வகை ஞானம் இருந்தால் அது என்ன செய்யலாம்? எளிமையாக தேவையை அடையலாம். அது மாதிரி இந்த பூஜை அப்படின்னாலே பூவை வைத்து வழிபாடு செய்வது, இறைவனை அடைவிக்கக்கூடிய எளிமையான உபாயம் பூ நீர் என்று ஒரு நீரை எடுத்து அபிஷேகம் செய்து ஒரு மலரை எடுத்து இறைவனுக்கு வைத்தால் அவன் எல்லையில்லாத அருளை தருவான் என்று திருமூலரும் மற்ற அருளாளர்களும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இதுதான் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த பூ நீர் என்ற தலைமையை கேட்டதனால் உங்களுடைய வாழ்வினை கலைந்து திருவரு குறையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு குறிச்சிட்டோம். அறிவாகம் நவநீத முந்திரி உடலோடு ஒன்று நவலோகம் தேவளம் திருத நவமானை யானை அங்குலமான பாலகம் நமச்சிவாய இவன் கைலாத பிரபுவின் திருவருள் இதுவும் வானொலியில் வளாக செய்த வழிவளம் சிறக்குவான் பொன்மொழி அரசு செய்க குறைவில்லாத நிகழ்வாக நாற்பதை அரங்கை உங்க நட்டமும் வெகுமல்க மேன்முகல் செய்வன் வையம் நீண்டுக மாமலை மல்லுக மேல் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னடிதான் தலை தோன்றுக தெய்வன் திருநீர் சிறக்கவே சிற்றம்பலம் பார்வதி பதையே ஓம் கணேசா, ஜெய் கணேசா. இதுவரை நமது பகுதியில தொடர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் நகர்வலத்துல சமய சொற்பொழிவாற்றி நிறைய கருத்துக்கள், நிறைய புராணங்கள், நிறைய விஷயம்